இருக்கும். வஞ்ச நஞ்சுடையவர்கள் எப்படி மெய்ப்பொருள் நாயனாரை முத்தநாதன் அப்படி செய்தானோ, அப்பொழுது அவனுடைய நெஞ்சம் மையில், அதாவது விளக்கில் இட்ட மை போல என்று சொல்லியிருப்பார். அதுபோல அவருடைய நெஞ்சம் மை பொருந்தியதாக இருக்கும், வஞ்சகம் உடையதாக இருந்தது. அந்த வஞ்சகன் எப்படியாவது இந்த மூர்த்தி நாயனாருடைய திருத்தொண்டை நிறுத்த வேண்டும் என்பதற்காக பல பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்தமில்லாமா நிறை செய்யவும் அன்பனாத்தாம் முந்தை முறைமை பணி முட்டலார் செய்து வந்தார். தத்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும் எந்தம் பெருமானி யாவர் தடுக்க வல்லார். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவிஞனும் புலவர்களும் அவருடைய இயல்பை வெளிப்படுத்தக்கூடிய இடம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் அந்த அடியார் மீது வைத்த பற்றும் அவன் அடியார்களுக்கு இழைத்த குற்றங்களையும் பொறுக்க முடியாத தெய்வ சேக்கிழார் பெருமான் தத்தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும், பெருமையால் தம்மை ஒப்பார். இப்ப அவர்களுக்கு பெருமை என்று எதிர்பார்த்தோம்னா அவங்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொண்டே பெருமையாக இருந்தது. இப்ப இங்க இருக்கக்கூடிய 63 தனித்தனியாக ஒவ்வொருக்கும் ஒரு பெருமை உண்டு. ஒவ்வொருவரும் ஒரு தொண்டினை செய்து வரக்கூடியவர்கள். அவருக்கு நிகர் அவர்தான், வேற யாரையும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவில் அவருடைய திருப்பணியானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அளவிலே மூர்த்தி நாயனாருக்கு நிகர் மூர்த்தி நாயனார், அதான் தம் பெருமைக்கு அளவாகிய சார்பில் நிற்கும். சேக்கிழார் பெருமான் திருக்கூட்ட சிறப்படியே நமக்கு அழகா சொல்லி, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலா எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமில் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை சொல்லியிருப்பார். அந்த அளவில் எந்த பெருமக்களை யாவரும் தடுக்க வல்லார். அவருடைய இந்த பணியை யார் தடுக்க வல்லவர்கள் அப்படின்னா யாராலும் தடுக்க இயலாது. ஏன்னா 63 தாம் எடுத்துக்கொண்ட பணியில் முற்று பெறும் பொழுது அவர்களுடைய உடலில் உயிர் இருக்காது. அந்த அளவில் தான் அவங்க அந்த பணிகளை செய்து வந்திருக்கிறாங்க. எள்ளும் செயல் வன்மைகள் எல்லையில்லாத செய்ய தள்ளும் செயல் இல்வார் சந்தன காப்பு தேடி கொள்ளும் துறையும் அடைந்தான் கொடும் கோன்மை செய்வான் தெள்ளும் புனல் வேணியாக்கு அன்பரும் சிந்தை நொந்து. எள்ளும் செயல், எள்ளுனா இகழ்ந்து பேசக்கூடிய, எல்லை இல்லாத, எள்ளும் செயல்னா விலை அப்படியே இகழ்ந்து பேசக்கூடிய செயல். இன்னொன்று எல்லை இல்லாதன என்று சொல்லலாம். எள்ளும் செயல் வன்மைகள் எல்லை இல்லாத செயல். அந்த இழிவான செயல் செய்யக்கூடிய அந்த சமன், ஏன்னா இந்த வஞ்சம் வந்துருச்சுன்னு வச்சுங்க ஒருத்தருக்கு, அந்த வஞ்சம் ஒருவனை எவ்வளவு கீழான செயலையும் செய்ய வைக்கும். அந்த மாதிரி அவன் நெஞ்சில வஞ்சம் இருந்ததுனால அவன் என்ன பண்றான், மூர்த்தி நாயனாருக்கு அவன் எவ்வளவு கீழான செயல்களை எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து வருகின்றான். ஆனா அவர் எப்படி எல்லை இல்லாத செய்தன, அவங்களோட துன்பம் எப்படிப்பட்டதுங்க, எல்லை இல்லாதன செய்யக்கூடியது. இவ்வளவுதான் சொல்லிட முடியாது. அவருடைய துன்பத்தை எல்லாம் நாம கேட்டுக்கணும்னா அப்பர் சுவாமி புராணத்தை விரிவாக சிந்திச்சோம்னா சமணர்களுடைய அந்த கொடுமை எவ்வளவு கொடுமையானது, கொடுமை எவ்வளவு கொடுமையானது அப்பர் சுவாமி புராணத்தை நாம கேட்கணும். அவ்வளவு வஞ்சம் உடையவர்கள் சமணர்கள். திருஞான சம்பந்த பெருந்தகை மதுரையம்பதிக்கு செல்லும் பொழுது அங்கே அவர்கள் அடியாருடன் தங்கியிருந்த அந்த குடிசையை எரிக்கின்றார்கள். குடிசையை எரிக்கின்றார்கள். அதன் பிறகு அவர் அந்த வெப்பு நோய் ஏற்பட்டு மன்னனுக்கு வெப்பு நோய் நீக்கப்பெற அதன் பிறகு அனல்வாதம் புனல்வாதம் நடக்கிறது. அப்பொழுது கூன்பாண்டியன் அதை வேண்டாம் என்று மறுக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா சம்பந்த பெருமான் தோற்று விடுவார் என்பதற்காக அல்ல, சமணர்கள் 3000 பேற்றை கழுவில் ஏற்ற வேண்டி வருமே என்பதற்காக வேண்டாம் சொல்றார். ஏன்னா அவரு கூன்பாண்டியனா இருந்து நின்ற சீர் நெடுமாறனாக மாறும் பொழுதே தெரிஞ்சிருக்கும் அந்த தேவாரத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பது. அதை உணர்ந்த கூன்பாண்டியன் என்ன சொல்றாரு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு.
ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கே செல்லும் பொழுதே அப்பர் சாமி சொல்றாரு, அவர்கள் ரொம்ப கொடியவர்கள், நீங்க நல்ல நாளும் கோளும் பார்த்து நன்னாளில் போகலாம், அடியாறு யாமார்க்கும் குடியல்லோ யாரும் அஞ்சோன்னு சொன்ன பெருமான் அவ்விடத்துல சொல்றார். ஏன்னா அவர்களால் அவ்வளவு இன்னல்களை அனுபவித்தார் நாவுக்கரசர். அதனாலதான் சம்பந்தருக்கு அவர் சொன்னார். சம்பந்தர் அப்பதான் சொல்றாரு, நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. எப்பொழுதும் இந்த நவகோள்களும் மிருகங்களும் அடியார்களுக்கு எப்பொழுதும் என்ன பண்ணும், நன்மையை மட்டுமே செய்யும். அது கலைச்செய்வார் புராணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு புரியும். சரிங்களா? ஏன்னா அடியார்கள் பார்த்த மாத்திரத்தில் அந்த விலங்குக்கு நினைக்கும், இவன் நமக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான், ஆகவே அந்த விலங்குகளும் இவனுக்கு எப்பொழுதும் தீங்கு செய்யாது என்பது எல்லாம் அங்க நாம பார்த்துக்கலாம். எல்லும் செயல் வன்மைகள் எல்லையில்லா செய்ய தள்ளும் செயல் இல்லவர் சந்தன காப்பு தேடி. இப்ப தள்ளும் செயல் அப்படின்னா கொடுங்கோளார் அரசனுடைய விரைகளுக்கு உடைத்து தம் பணியை தள்ளாதவாறு, நம்ம அந்த பணி நிற்காத அந்த அரசன் என்னதான், இப்ப அரசு ஒரு முடிவு எடுத்துருச்சு, என்ன பண்ணணும் அவன், இப்ப இதுக்கு உதாரணம் நம்மளுடைய வழிபாடு புராண காலத்தில் நம்மால் செய்ய முடிந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அரசு என்ன பண்ணிடுச்சு, ஆலயங்களை ஏறக்குறைய மாற்றி மாற்றி ஓராண்டு காலத்துக்கு மேல ஆலயம் மூடப்பட்டு தான் இருந்தது. நித்திய வழிபாடு என்பது நம்மால் செய்ய முடியாம, ஏன்னா அரசு நம்ம என்ன பண்ணிடுச்சு, அங்க போய் வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு அரசு சொல்லிடுச்சு. அதனால நாம் அரசுக்கு கீழ் கட்டுப்பட்டவர்கள். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. இப்ப மன்னன் சமணத்தை சார்ந்து இருக்கிறான், அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த குடிமக்கள் எதை சார்ந்து நிற்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் சமண மதத்தையே சார்ந்து நிற்பார்கள். அதனாலதான் அவங்க முதல்ல வந்த உடனே எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவருடைய கொள்கையை முதல்ல மக்கள் இடத்துல கொண்டு வந்துருவாங்க. இப்படித்தான் நடக்கணும், என்னதான் செய்யணுங்கிறத என்ன பண்ணுவாங்க, மக்கள் இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அப்பொழுதும் இருந்தது, அதை வச்சுதான் இன்னைக்கு நடக்குது. அப்ப மக்கள் இடத்துல அதை செய்துட்டாங்க. இப்ப மூர்த்தி நாயனார் தொண்டுக்கு சந்தன கட்டை தராதுன்னு சொல்லிட்டு அங்க யாராவது தரப்போறாங்களா? அரசை மீறி யாரும் தரப்போறதில்லை. அவரிடத்துல இருந்த கட்டைகளும் தீர்ந்துருச்சு. அப்ப அங்க யாரும் கொடுப்பதற்கு இல்லை. கொடுங்கோன் செய்வான் அவ்வாறு செயல் அரச நீதிக்கு செங்கோன்மைக்கும் அடாத செயல். இப்படி செய்யறது தர்மம் இல்லை. அரசு என்பது ஒருபட்சமாக செயல்படக்கூடாது. இன்றும் அப்படிதான் மக்கள் சொல்லிட்டு வராங்க, அரசு என்பது ஒரு பக்கமாக செயல்படக்கூடாது, எல்லோருக்கும் பொதுவான, எல்லா மதத்திற்கும் எல்லா சாதியினருக்கும் பொதுவானதாக அரசு இருக்க வேண்டும் என்று இருக்கு தர்மம். ஆனா இவர் என்ன பண்றாரு, சமணர்கள் மட்டுமே இருக்கணும், சைவர்கள் திருநீர் பூசியவங்களோ உருத்திராகம் அணிந்தவர்களோ ஐந்தெழுத்து சொல்லக்கூடியவர்களோ அங்கு யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த சமணன், இந்த அரசன் ரொம்ப உறுதிப்பாடோடு இருக்கிறான். தெள்ளும் புனல் அப்படின்னா, தெள்ளும் புனல் கங்கை தன் படித்தாண்மையுள் பாவங்களை போக்கி ஆணவமாகிய மயக்கத்தை தெளிவிக்கும் நன்மை செய்தல். தெள்ளும் புனல்னா கங்கை எப்படிப்பட்டதுங்க, சிவபெருமானை நினைத்து, நல்லா தெரிஞ்சுக்கணும், கங்கை ஆடிலேன் காவிரி ஆடிலேன். நீ கங்கையில குளிச்சாலும் காவிரியில குளிச்சாலும் பொங்கு கடல்ல போய் நீ குளிச்சியாலும் சிவபெருமானை மறந்து தீர்த்தமாடினால் குளித்தால் அது என்ன செய்யாதுங்க, உங்களுக்கு பாவத்தை நீக்காது. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி பாவத்தை போக்குற மாதிரி இருந்தா இந்த நதிகள் எல்லாம் மீன்கள்லாம் இருக்கும் இல்ல, அதெல்லாம் முக்தி பெற்றிருக்கணும் இல்ல, ஏன் மீண்டும் பிறவிக்கு வராங்க? அங்க என்ன பண்றாங்க, அவங்க சிவபெருமானை நினைக்கிறாங்க. அதனால நாமளும் என்ன பண்ணணும், எங்கே இருந்தாலும், இப்ப நான் காவிரிக்கு போக முடியல, கங்கைக்கு போக முடியல, அதுக்கு தான் சுவாமி நமக்கு மாணிக்க வாசக பெருந்தகை கொடுத்துக்கிறார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆத்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும். அந்த பாடலை பாடி தீர்த்தமாடினோமே ஆனால் நாம் கங்கையில் காவிரியில் மானசுரோ ஏரியில் குடித்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இதை அடியேன்னு சொல்லல, நம்ம தேவாரங்களும் திருவாசங்களும் நமக்கு இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரும். அப்ப நீ கங்கையில போய் ஆடும் பொழுது எனக்கு தான் பணம் தரணுமே அப்படின்னு சொல்லி முழுகனா பாவம் போயிடுமா என்ன?
அப்படி பார்த்தா காவிரியில் தினைக்கும் மூழ்கிறோம், எல்லாருக்கும் முக்தி சாமி கொடுத்துருவாரா? சிவ சிந்தனையை சிவபெருமானை நினைத்து முக்கரணங்களால் மனம் வாக்கு காயம் இது மூணால தான் நாம பாவங்களை செய்ய முடியும். நாம இது மூணால தான் பாவங்களையும் செய்ய முடியும், சிவபெருமானையும் நினைக்க முடியும். சிவபெருமானைக்கும் தொண்டு செய்யலாம், ரெண்டு ஆன்மாவுக்கு. இங்கிட்டு போனீங்கன்னா போயிடலாம், இங்கிட்டு வந்தீங்கன்னா சாமி பிடிச்சிடலாம். உனக்கு எது பிடிக்குமோ அதை பிடிச்சிக்கும் இல்லையா? அப்ப இங்க என்ன ஆயிடுச்சு, இவன் சமணத்தை பிடித்து சைவத்தை வேண்டாம்னு சொல்லி நிக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க? அந்த கங்கை புனல் தெள்ளு எந்த பெருமக்கள் தடுப்பார் யார் அந்தமிழ் அடுத்த பாடல் தெள்ளு புனல் வேணியார்க்கு அன்பரும் சிந்தை நொந்து. தெல்லுனா அந்த கங்கை நதியை இருக்கக்கூடிய சிவபெருமான் அன்பரும் சிந்தை நொந்தார். அப்ப என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நொந்து போய் என்னடா இது, ஒரு நம்ம இறைவனுக்கு ஒரு தொண்டும் நம்ம தொண்டை செய்ய முடியலையே, அந்த தொண்டு செய்து கொண்டு இருக்கும் பொழுது அது நடக்காத பொழுதுதான் அந்த வருத்தம் நமக்கு தெரியும். ஒரு தொண்டு நீண்ட காலம் செய்து வரோம், அது நடக்கலை அப்படிங்கிறப்ப அந்த அடியாருடைய மனம் எப்படி வருந்தும் அப்படிங்கிறது அதை நாம் அனுபவிக்கும் பொழுதுதான் அது நமக்கு தெரியும். ஒரு குறைவும் இல்லாது அந்த வீர பெருமையோடு செய்து வர அந்த தொண்டு அச்சமும் கவலையும் இல்லாதவளாகிய திருத்தொண்டர்கள். இப்போ இவங்க தொண்டராக இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணுறோம், நம்ம புராணம்லாம் படிச்சுட்டு சித்தாந்த வகுப்புலாம் கேட்டுட்டோமா, அதனால் என்ன பண்ணுவோம், திருவருள் அவ்வளோதாங்க, என்ன சொல்லுவோம், திருவருள் அவ்வளோதாங்க, அது இல்லைன்னா நான் அடுத்த பணி செய்துட்டு போகலாம் அப்படின்னு நம்மளுடைய என்ன உறுதிப்பாடு அவ்வளோதான். ஆனால் இவங்களோட உறுதிப்பாடு அப்படிப்பட்டது அல்ல. பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும் மாதோர் பாகத்து மலர்த்தால் மலர் ஓதுகாதல் உரைப்பின் நெறி நின்றார். அந்த உரைப்பு போதிலா உணர்கின்றனா, அந்த குற்றமில்லாத அன்பு. இவங்க 63 வைத்ததுமே அன்பு தாங்க. அந்த அன்பின் வெவ்வேறு வடிவங்கள் தான் இந்த 63. கண்ணப்பர் மட்டும் சொல்லலைங்க, 63 அன்புதான். அந்த அன்புக்கு மொத்தம் 63 வடிவங்கள். அது பண்பு பெயர்னு பேர் இலக்கணத்தில். அன்புக்கு பேரு பண்பு பெயர், உருவம் இல்லை. ஆனா தெய்வ சேக்கிழார் பெருமான் 63 உருவங்களை கொடுக்கின்றார். அந்த 63 உருவங்கள் தான் 63 நாயன்மார்கள். அந்த அன்பு தான். அந்த அன்பு நமக்கு இருந்துருச்சுன்னா நாம எந்த சூழலிலும் நாம் எடுத்துக்கொண்ட பணியை விடமாட்டோம். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல என்ன இருக்காது, உயிர் இருக்காது. அதுதான் உரைப்பு. அந்த உரைப்பு தான் நம்ம இடத்துல வரணும். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம், திருத்தொண்டர் புராணத்தை ஒரு முறை கேட்டு, 2ஆம் முறை கேட்டு, 3ஆம் முறையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம். எப்போ நாம் அந்த தொண்டில் நிற்கிறோமோ அது வரைக்கும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்கணும். இல்லைங்கய்யா நான் ஏற்கனவே ஒரு முறை கேட்டுட்டேன் அப்படின்னா எங்கே ஒரு நாயன்மார் வரலாற்று சொல்லுன்னா அவங்க அப்படியே நிற்கிறாங்க, அப்படியே நிற்கிறாங்க, தெரியல. அப்போ நாம் இன்னும் புராணத்தையே முழுசாக உள்ள வாங்கிக்கல. அப்புறம் என்னைக்கு நம்ம தொண்டில் நிற்கிறோம்? அப்படி பெருமையுடையவர்கள் அச்சமும் கவலையும் இல்லாத ஆகிய திருத்தொண்டர் இறைவனுக்கு தாம் செய்த திருப்பணி முட்ட நேர்ந்தது பற்றியே அன்றி பிரிதில்லை என்பது குறித்து வேணியார்க்கு அன்பரும். இப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்க, அன்பு என்பது இறைவன்பால் வைத்தது, மற்ற எந்த ஒரு பொருள் மீது பற்றி இல்லாது இறைவன் திருவடியே பற்றாக பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். உண்மை செயல் வம் சமண வள் அமணர் குண்டரின் போது போக்கும் வன்மை கொடும் பாதகன் மாய்ந்திட வாய்மை வேத நன்மை திருநீற்று உயர் நன்னெறி தாங்கும் மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வது என்று சார்வார். உண்மை செயல் இழி செயல். இப்ப உண்மை செயல்னா இழிவான செயல், கெட்ட செயல். இப்ப உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தினசரி
சிவாலய வழிபாட்டுக்கு வருவோம். ஒரு ஆன்மாவின் மனம் எப்படியோ அப்படித்தான் உங்களுக்கு இந்த உலகம். இந்த மகாபாரத கதையில நாம் தெரிஞ்சுக்கலாம். தர்மன் துரியோதனன் இருவரையும் கிருஷ்ணன் கூப்பிடுறான். கூப்பிட்டு முதல்ல துரியோதனை போய் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று பார்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்றான். துரியோதனை வெளியே போறான், போய் பார்க்கறான். பார்த்த மாத்திரத்தில் கிருஷ்ணன்கிட்ட வந்து, சாமி கிருஷ்ணா, இந்த உலகம் போட்டி, பொறாமை, வஞ்சனை எல்லாம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிடுறான். அதே மக்கள் அதே நாடு போய் என்ன பண்றான், கிருஷ்ணனை போய் தர்மனை போய் பார்த்துடுவாங்க. அவர் வந்து சொல்றாரு, சுவாமி நீதி நேர்மையும் தலை தூங்கி நிற்குது, எல்லாம் நல்லவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இடம் ஒன்று, காட்சியும் ஒன்று, எண்ணங்கள் வேறு வேறு. அப்ப நாம் எப்படியோ, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கண்ணாடி நம்மை காமிக்கும். நாம எப்படிப்பட்டவர்களோ அப்படித்தான் நம்மளைய கண்ணாடி காமிக்கும். நாம சிரிச்சா கண்ணாடி சிரிக்கும், நாம அழுதா கண்ணாடியும் அழும். இப்ப நான் உங்களை கெட்டவன் அப்படின்னு சொன்னா நான் கெட்டவன். நான் கெட்டவனா இருந்தாதான் உங்களைய கெட்டவன் சொன்னேன். உங்களைய நல்லவன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் நல்லவனா இருந்தா மட்டும்தான் உங்களைய நல்லவன் சொன்னேன். அது போல இங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பார்ப்பதெல்லாம் கெட்டதா தெரியுது. ஏன்னா அவர்கள் சமணர்கள், நம்ம சைவத்துக்கு எதிரானவர்கள். சைவத்துடைய 500 ஆண்டு காலம் இருண்ட காலம்னு சொன்னது. கிபி 2000 முதல் 7ஆம் நூற்றாண்டு வரை இருந்த காலம். 2ஆம் நூற்றாண்டிலிருந்து அந்த 200ஆம் நூற்றாண்டிலிருந்து 700 வரைக்கும் இருந்த காலம் நமக்கு என்ன காலம், இருண்ட காலமாக சொல்லலாம். கலப்பினர் காலம். அப்பதான் இந்த சிறுதெய்வ வழிபாடு எல்லாம் எப்ப தோன்றிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலம், இந்த 500 ஆண்டு காலத்துல தான் சிறுதெய்வ வழிபாடு தான் வந்துச்சு. ஏன்னா இப்ப நமக்கு ஒரு சாமி பிடிக்குது, அங்க போக முடியல. அதனாலதான் நீங்க உங்க குலதெய்வம் காளியம்மன் மாரியம்மன் உட்பட பாத்தீங்கன்னா எல்லாமே மூலமூர்த்தம் ஒண்ணு இருக்கும். அது நம்ம சிவலிங்க மூர்த்தம் போலதான் இருக்கு. நீங்க உங்க குலதெய்வத்துக்கு போங்க, கருப்பனாருக்கு போங்க, காளியாயி மாரியாயி எதா வேணாலும் போய் பாருங்க. அது அத்தனை எப்படி இருக்கும்னா சிவலிங்கம் முன்னாடி அதுதான் மூலமூர்த்தியாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா மூலமூர்த்தம் என்று பார்த்தோம்னா அதுதான் நமக்கு மூலமூர்த்தம். அப்படி அவங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு பெயரை வைத்து, ஒரு வடிவத்தை வைத்து, அவர்களுக்கு என்ன வழிபாடு தெரியுமோ அதை செய்தார்கள் அந்த 500 ஆண்டு காலத்தில். அப்படிதான் அந்த 500 ஆண்டு காலம் சைவத்தின் இருண்ட காலமாக போனுச்சு. அதன் பிறகு திருநாவுக்கரசரும் தினையான சம்பந்த பெருந்தகையும் திருவதாரம் செய்த பிறகு நமக்கு ஒளிமிகுந்த காலமாக சைவம் மீண்டும் தலை துவங்கியது. அதனாலதான் வேத நெறி தலை துவங்க மிகு சைவத்துறை விளங்க அப்படிங்கிற சம்பந்தரோட தினையான சம்பந்த பெருந்தகை புராணம் எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாங்க, வேத நெறி தலை துவங்க மிகு சைவத்துறை. இந்த சைவம் என்பது துறை. அது துறைனா என்னங்க, நம்மை கரை சேர்க்கக்கூடிய இடம், நாம் கரை சேர வேண்டிய இடம். அப்ப சைவம் அதுதான் நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது ஆன்மாக்களுக்கு எல்லாம். அதனாலதான் அப்ப சொன்னாங்க துறை, சைவ துறை. இது மதம் அல்ல, இது வந்து ஒரு வகையான துறை. சமணம் அப்படி அல்ல. அவன் கொள்ளாதேன்னு என்ன பண்ணுவான், அத்தனையும் கொண்டு போச்சு. ஏன்னா அவன் தான் சொன்னாத, கொண்டா பாவம், தின்றா போச்சு. இதெல்லாம் அவன் சொன்னதுதான். இப்ப நாம கடையில ஒரு பொருள் வாங்கலன்னா அந்த பொருள் அந்த கடையில விற்கப்படுமா? விற்காது இல்லையா? அப்ப விற்கிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? நம்ம சாப்பிட்றதுனால அவன் விற்கிறான். அந்த பாவம் யாருக்கு? நமக்கு தான், அவனுக்கு இல்லை. அதுபோல இந்த சமணர்கள் இங்க அவ்வளவு கொடுங்கோலாட்சி செய்து வருகின்றார்கள். அப்படி அறியா பெருமாள் இவங்க எப்படிப்பட்டவங்க? எப்பொழுதும் சிவ சிந்தனையில் இருக்கக்கூடிய அறியானே அஞ்சனர்கள் சிந்தையானே அணுவையாற்றும் தெரியாத தத்துவனை தேனை பானை திகழொடியை தேவர்களும் மற்ற கோனை பெரியானே பெரும்பற்ற புலியூரானே
பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. இப்ப இறைவனை பத்தி நீங்க என்னைக்கு பேசலையோ அந்த நாள் பாத்தீங்கன்னா பிறவாத நாள். அப்ப நமக்கு எத்தனை பிறந்த நாள் போயிருக்குது? ஒரு கணக்கு போடுங்க, ஒரு 60 ஆண்டு காலம் போயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே நமக்கு ஓராண்டு காலம் முடிந்திருக்காது. 365 நாள் நாம் இறைவனை நினைத்திருக்க மாட்டோம். அதனாலதான் ஒரு ஒரு கதை சொல்லுவாங்க. 2 துறவிகள் வராங்க. துறவிகள் என்பவங்க நம்மளுடைய மரியாதைக்கும் மறுக்கத்துக்கும் உரியவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள். அவங்க வராங்க. வரும் பொழுது 2 துறவிகளும், ஒருவர் 50 வயது, ஒருவருக்கு 60 வயது. இந்த 2 பேரும் அங்கிருந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல நாம் யாரை வணங்க வேண்டும்? முதலில் பெரியவங்க தானே வணங்கும். இந்த 2 துறவிகளை யார் பெரியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயசரேன்னு பார்த்தா அந்த 60 வயதுக்காரர் பெரியவர். ஆனா அவர் வழிபாட்டுக்கு எப்போ வந்தாருன்னு பார்க்கணும். அதனாலதான் நாவுக்கரசும் சம்பந்தரும் சந்திக்கும் பொழுது நாவுக்கரசு சொல்லுவாரு, உன்னையை விட நான் ரொம்ப சின்னவன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பிறவியில 3 ஆண்டு காலத்துல இருந்து இறைவன் ஞானப்பாலை வந்து வழிபாடு செய்து வருகின்றார். நாவுக்கரசர் 40 ஆண்டு காலம் சமணத்துக்கு போயிட்டு பிறகுதான் சைவத்துக்கு வர்றார். அப்ப இதுல யார் பெரியவங்கன்னு பார்க்கும் பொழுது, அந்த மாதிரி அந்த 2 துறவிகள்ல யார் பெரியவங்கன்னு பார்க்கும் பொழுது 50 வயதில் இருந்தவர் தான் அதிக நாள் அந்த துறவரத்துல இருந்திருக்கிறார். ஆகவே அவர் தான் பெரியவர்னு அவரை முதல்ல விழுந்து வணங்கும். அதனாலதான் நம்ம அடியாருக்குள்ள கூட பாத்தீங்கன்னா சில பேர் இல்ல என்னோட வயதை மூத்தவங்க, நான் அவங்க திருந்திட்டு நீங்க எங்களுக்கு வைக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. அங்கே யார் மூத்தவர்கள் என்பது உடலை வைத்து அல்ல, அந்த ஆன்மா எவ்வளவு காலம் இறை வழிபாட்டில் இருந்திருக்கிறது அதைத்தான். அப்பதான் அங்கதான் யார் பெரியவங்கிறது இருக்குது ஒழிய நாம் உடம்பை வைத்து யார் பெரியவர்கள் சின்னவர்கள் என்பது அல்ல என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். அது போல இங்க பத்தனி பக்தர்கள் தத்துவ ஞானி சித்தற்கிடையே அப்படி சிவபெருமானை இவர்கள் சிந்தையில வைத்து சிந்திக்கக்கூடியவர், இடையறாது சிந்திக்கக்கூடியவங்க. நாம இடம் இருந்ததுன்னா சிந்திக்குவோம், இடம் கிடைச்சா சிந்திப்போம், இல்லையா நம்ம வேலையை நம்ம பார்த்துருவோம். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அதுக்கு நம்மளுடைய தொண்டே காரணம். இன்னைக்கு ஒரு தொண்டு செய்யணும்னா அது திருவருள். முட்டால் எங்கேயும் ஊருக்கே போகாம அந்த பணியை செய்திருக்க பார்க்கலாம். பரிவாட்ட நாயனார் இருந்தாரு, கழுத்து அறுத்துக்கிட்டாரு. ஏன்? ஒருவேளை இறைவனுக்கு உணவு கொடுக்க முடியல, அரிசி கொண்டு போய் சேர்க்க முடியல. அதற்கு தன்னுடைய ஊட்டியை அறிந்து கொண்டவர் எங்கேயாவது சாமி விட்டுட்டு போயிருப்பாரா? நாம சொல்றமே அது நடந்துருச்சு. இன்னைக்கு நாம ஒரு ஆலயத்துக்கு ஏப்ப வரல, இன்னைக்கு பங்காளி வீட்டுல ஒன்று ஆச்சு, பங்காளி வீட்டுல ஒன்று ஆச்சு, அண்ணன் பொண்ணு கூப்பி எழுதிட்டா, இதெல்லாம் ஒரு காரணம் சொன்ன. அப்ப அவங்க வீட்டுல இது நடந்திருக்காதா? நடந்திருக்கும். இறைவன் மேல் வைத்த அன்பின் காரணமாக அதையெல்லாம் தூக்கி அப்படியே ஓரமா வச்சுட்டு, அந்த அளவுக்கு அன்பு இருந்தா இதை நாம செய்யலாம். அதுக்காக நம்மளும் வந்துடும் அப்படின்னா, அந்த அளவுக்கு இறைவன்பால் அன்பு இருந்தா தாராளமாக நாமும் அது போல வரலாம். அந்த அன்பு நமக்கு வேணும். அப்ப உண்மை செயல்கள் அமணர் குண்டரின் போது போக்கும் நன்மை திருநீற்று உயர் நன்னெறி தாங்கும் மேன்மை. அவருடைய மேன்மை எப்படிப்பட்டது? உண்மை செயல்கள் அமணர் குண்டரின் போது போக்கும். இந்த இழி செயல் செய்யக்கூடிய என்னுடைய செயல் எப்படி பண்ணதுங்க? நம்மை எங்க கொண்டு போய் சேர்த்தோம்? நரகத்திடை கொண்டு போய் சேர்த்தோம். அமணர்களுடைய போக்கு எங்க கொண்டு போவீங்க? நரகத்திடை கொண்டு போய் சேர்த்தோம். சிவபெருமானை வழிபாடு செய்தால் அந்த ஆன்மா கைலாயம் பதியை அடையும். குண்டர்கள் கீழ் மக்கள், கீழான நெறியில் போக்கக்கூடியவர்கள், அதனால் அவர்கள் கீழ் மக்கள் எனப்பட்டது. பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் குழுத்தலை குழையனே தனக்கு. அது அவங்களோட செயல் தான். அவங்க தலைக்கெல்லாம் குடிக்க மாட்டாங்க, தலையெல்லாம் புண் குறித்து இருக்கும். குழுத்தலை குழையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அடித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருள்பதி இல்லையே என்பது மாணிக்க வாசக பெருந்தகையோட கூற்றாக இருந்தது. அப்ப கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே.
மாணிக்கவாசகர் பெருந்தகை சொல்லுவாங்க, தன்னை துயின்று அவமே காலத்தை போன்றார். இப்ப பெருமானை நினைக்காத நாடு நமக்கு பிறவாத நாடு. இப்ப அவரை பற்றி பேசாத தன்னை துயின்று அவமே. அப்ப நாம தூக்கம் என்பது நாம் உறங்குவதல்ல, ஆன்மா உறங்கி கொண்டிருப்பது. அந்த தூக்கத்தில் விட்டுட்டோம்னா என்ன பண்ணாதீங்க, இறைவனை நினைக்காமல் செய் நன்றி குன்றி நிற்கும். தூக்கத்தில் இருக்க ஆன்மா செய் நன்றி குன்றி நிற்கும். செய் நன்றி வேணும். ஏன்? நமக்கு அழகான உடம்பு கொடுத்துருக்கான், எந்த வியாதியும் இல்லை, நினைச்ச மாத்திரத்தில் ஆலயம் திறந்து அவனை தரிசனம் இவ்வளவு கொடுத்து நாம வர்றதுக்கு சங்கடப்படும். அப்படி வன்மை கொடும் பாதகன், இவங்க எப்படி போட்டாங்க? வன்மை கொடும் பாதகன் செய்திட வாழ்மை வேத. வன்மை கொடும் பாதகன் சமயமாற்று ஒன்று பற்றி சிவ அபராதமாகிய பெரும் பாதகத்தை கொடுமையாக வலிய செய்து வந்தான். இந்த அடியார்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நரகம் தான் கிடைக்கும். சிவனடியார்களுக்கு துன்பம் செய்யக்கூடியவர்களுக்கு பொது நரகம் வரும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானால் இருப்பார். அதே மாதிரி ஒரு அடியாரை நீ கெடுக்கிற அப்படிங்கிறது உன்னுடைய வினை. நல்வினை இருந்தா அவரோட இணைந்து போவாய். தீவினை இருந்ததுன்னா அவங்கள எதிர்த்து அவர்களை எப்படியெல்லாம் பிரச்சனை செய்து தகராறு செய்து அதை நிறுத்த முடியுமோ அந்த பணிகளை நாம் செய்வோம். இவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? நரகத்துல கொண்டு போய் சாமி சேர்க்கணும். அது கீழா. இதெல்லாம் திருமந்திரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா பயப்படணும். நாம் திருமந்திரத்தை எடுத்து படிச்சுட்டோம்னா இவ்வளவு கொடுமையா அடியார்களுக்கு செய்துட்டா கீழே நரகம்ங்கிறது என்னங்க? மீண்டும் நீ அவ்வளோ எளிதாக பிறவிக்கு வந்துட முடியாது. நரகம் என்பது போட்டு சுவாமி இவ்வளவுதான் இல்லை, இன்னப்பர் இன்னப்பர் எழுவா கீழ்கணக்கு. இந்த கீழ்கணக்கெல்லாம் அங்கே போக போக அப்படியே அந்த ஆன்மாவை நரகத்தில் தள்ளி இவ்வளோதான் துன்பம்னு இருக்கும். எப்படி பெருமானிடத்துல சிவபுண்ணியம் செய்தால் பெருமான் திருவடி அடைந்து எப்பொழுதும் அவரிடத்துல சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதுபோல அடியார்களுக்கு துன்பம் செய்தால் நரகத்துல போய் பயங்கரமான துன்பங்களை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அடியார்களுக்கு இடர்கள் செய்தால் இதை திருமந்திரத்துல திருமூலர் மிக அழகாக சொல்லியிருப்பார். இப்படி மாய்ந்திட இறந்துபடா தன்மை மன்னரை சார்வது என்று இருப்பேன். இவனுக்கு என்ன வந்துச்சு? நாம சிவபோக சாரத்தில் சொல்ற மாதிரி கெடுங்காலம் வந்தால் கெடுப்பை. உனக்கு கெட்ட நேரம் வந்துச்சா அடுத்தவனை கெடுப்பேன். பின்னை யாரேனும் கொடுந்தவங்கள் செய்து, நீ பெரிய ஞானியா கூட இருக்கலாம், உனக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா அடுத்தவனை கெடுப்பேன். அப்ப இந்த சமணருக்கு என்ன ஆகி போச்சு? அங்கேயே இருந்திருக்கலாம், எங்க அந்த மலை நாட்டுல இருந்திருக்கலாம், காண நாட்டுல. அங்கிருந்து வந்து இந்த காண நாடை என்ன பண்ணாரு? இந்த மன்னன், அங்கிருந்து வந்த மன்னன் இந்த மண்ணின் மீது வைத்த ஆசையின் காரணமாக வந்து மண்ணை பிடிச்சான். பிடிச்சவங்க என்ன பண்ண, மக்கள் அவரவர்கள் பூசையை செய்து கொண்டிருங்கள் விட்டிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவனுக்கு இப்படித்தான் மரணம் நேர வேண்டும் என்பது அவனுடைய வினை பயன். அதனால அவன் சமணத்தை சார்ந்து இவர்களுக்கு, ஏன்னா இந்த தண்டனையெல்லாம் எப்படி கொடுக்க முடியும்? இவனுக்கு கொடு நரகம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? அப்ப அவன் தப்பு செய்யணும். அப்ப தப்பு செய்யணும்னா அவன் சமணனா போகணும். அடியார்களுக்கு இடர் ஏற்படுத்தணும். சிவனடியார்களுக்கு இடர் ஏற்படுத்தணும். ஏற்படுத்தினாதான் அவன் கொடும் நரகத்துக்கு கொண்டு போக முடியும். அதனால அவன் என்ன பண்ணிட்டான்? சமணனா ஆகி நம்ம அடியார் பெருமக்களுக்கு கொடும் இடர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த இடர்களை எல்லாம் தாங்கிறார். வாய்மை வேத அப்படிங்கிறார். சத்தியமே உறுதியா. வாய்மை வேதனா சத்தியமே உறுதியானது. அந்த சத்தியம் உண்மை உறுதியா நிக்கிறது. இறைவன்பார்
உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை திருநீற்றின் பெருமை. அப்ப நன்மை திருநீற்று உயர் நன்னெறி தாங்கும் மேன்மை. திருநீற்றை நாம் மெய்ப்பொருள் நாயனார், ஏனாதிநாத நாயனார், புகழ் சோழ நாயனார், எரிபத்தர் இவருடைய புராணத்தெல்லாம் திருநீற்றின் பெருமையை விரிவாக சிந்தித்து வந்திருக்கும். இது ஆழவாய்க்கே உரியது. திருநீரு ஆழவாய்க்கே உரியது. சம்பந்த பெருந்தகை அங்கே போனாங்க. கையில் இருக்கிற நம்ம எல்லாரும் அடியாரம் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் திருநீர் வச்சிருக்கணுமா? ஆமா, அப்படி ஆமான்னு சொல்லணும். வச்சிருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்த உடனே அங்க தடுமாட்டம் வருது. அடியார்கள் எப்பொழுது என்ன வச்சிருக்கணும்? பர்ஸ் வச்சிருக்கிறோமோ இல்லையோ, அடியார் செல்வத்தை எப்பொழுதும் நாம் வைத்துக் கொண்டே இருக்கணும். திருநீற்று பை இல்லாம வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. நெத்தியில திருநீர் இல்லாம தப்பி தவறி கூட கண்ணாடியை பார்த்துடக்கூடாது. ஏன்னா திருநீர் இல்லாம நம்ம முகத்தை நம்மளால பார்க்க சகிக்காது. அப்படி சந்தேகமா இருந்தா என்னைக்காவது திருநீர் எல்லாம் பார்த்து பாருங்க. என்னடா நம்ம முகம் இவ்வளோ கேவலமா இருக்குதே அப்படின்னு நம்மளையே ரொம்ப திட்டிக்குவோம். அதனால நமக்கு அழகை தருவது எதுங்க? இந்த திருநீர் தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் மங்காமல் பூச வேண்டும். மங்காளம் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசும். அது கவசமாக நின்று நம்மை காக்கும். தூக்கம் வருதுன்னா திருநீர் எடுத்து பூசணுமா? தூக்கம் போயிடும். தூக்கம் வரல அப்படின்னாலும் திருநீர் பூசினா தூக்கம் வருது. எல்லாருக்கும் ஒரே மாத்திரை. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை தான். எந்த வைத்தியம் வேணாலும் இரு. சாமி எனக்கு தீராத வியாதி இருக்குது, இந்த திருநீற்று பதிகத்தை பார்த்து இந்த திருநீரை பூசிட்டே இருக்கு, அந்த வியாதி போயிடும். இது சொல்வதற்கு விளையாட்டாக இருக்கலாம், இதெல்லாம் உண்மை. மருத்துவரையே நம்பினா பச்சை தண்ணீர் ஊசி போட்டா கூட நம்ம நல்லா இருக்கலாம். இப்ப திருநீர் என்பது எப்படின்னா, ஒரு மருத்துவர் இருப்பாங்க, அவங்க நல்லா படிச்சு நல்ல உயர்வான மருந்து கொடுப்பாங்க. அவங்ககிட்ட போனா உங்களுக்கு உடம்பு சரியாகாது. நீங்களா ஒரு மருத்துவரிடம் ஃபிக்ஸ் ஆகிருப்பீங்க, இந்த மருத்துவரிடத்துல போனா மட்டும்தான் இந்த வியாதி குணமாகும் அப்படின்னு. அங்கே போய் அவர் இங்கே நம்ம மெடிக்கல் விற்கிற மாத்திரையுமே பேப்பர் எடுத்துட்டு வெறும் மாத்திரை கொடுப்பாரு. போ சாப்பிட்டு சரியாக போயிடும், வந்து சாப்பிட்டோன்னா சரியாக போயிடும். ஏன்னா அந்த மருத்துவர் மீது நாம் வைத்த நம்பிக்கை. அதுபோலத்தான் திருநீரும் நமக்கு எல்லாம் தரக்கூடியது. இந்த திருநீர் நன்மையை மட்டும்தான் செய்யும். என்னைக்கும் இந்த திருநீர் தீங்கே செய்யாது. திருநீர் என்னைக்கும் தீங்கே சைடு எஃபெக்ட் கிடையாது, எக்ஸ்பைரி டேட்டும் கிடையாது. இந்த மருந்துக்கு சைடு எஃபெக்டும் இல்லை, எக்ஸ்பைரி டேட்டும் இல்லை. ஆமாம், எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. இந்த மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட் இல்லை. எவ்வளோ காலம் வேணாலும் வச்சு நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டுக்கலாம், சைடு எஃபெக்ட் இல்லை. மற்ற மருந்துக்கெல்லாம் உண்டு, எக்ஸ்பைரி டேட் உண்டு, நமக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆனால் திருநீற்றுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த திருநீர் நன்மை, திருநீற்று உயர் நன்னெறி தாங்கும். இந்த திருநீற்றை பூசக்கூடிய இந்த நெறிதான் உயர் நன்னெறி. அதுவும் சைவ சித்தாந்த கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சாயுச்சிய முக்தியே கிடைக்கும். நம் சைவத்தில் உட்பிரிவில 6 வகையிலேயே சைவ சித்தாந்த கொள்கை அடிப்படையில் இருக்கணும். ஏன்னா இதுதான் பெருமானுக்கு அடிமை. ஆன்மா என்றும் மீளா அடிமை, உமக்கே ஆளா பிறரை வேண்டார். அந்த அடிமையா இருக்கக்கூடியது எங்க இருக்குன்னா நம் சித்தாந்த கொள்கையில தான் இருக்கு, வேற எங்கேயும் உங்களுக்கு இல்லை. மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மள இருந்து மாறுபட்டு நிற்கும். ஆனா சைவ சித்தாந்தம் செம்மலம் வந்தா சேரலொட்டா அம்மலம் கடி அன்பரோடு மறி மாளர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. இந்த கோபுரம் கண்ணடப்பட்ட மாத்திரத்துல கீழே விழுந்து கும்பிட்டணும். அடியார் திருவேடத்தை பார்த்தா இது சிவனுடைய கோயில் நடந்து வருகிறதே என்று நீங்க வழிபாடு செய்யணும். அடியாரை பார்த்த மாத்திரத்துல நெஞ்சுண்டான் நீலகண்டான் கீழே விழுந்துடணும். நீங்களும் சொல்லிட்டே இருக்கிறீங்க வகுப்பு போறான், நானும் பார்த்து கும்புறேன், அவர் என்னை பார்த்து கும்பிட மாட்டேன். இப்படித்தான் நம்மளுடைய பதில் இருக்கு. ஐயா நீங்களும் சொன்னீங்க அந்த வகுப்புல, நானும் ஒரு திருநீர் வச்சு பார்த்து கும்பிட்டேன், அவர் என்னை கும்பிடலைங்க, அவருக்கு அது தெரியாது. இப்போ நம்ம இங்கே வந்து சாமி கும்பிட்றோம், சாமி நம்மளை திருப்பி கும்பிட்றாரா என்ன? அதுதான் சிவம் எப்படி நம்மளை கும்பிட்டோம், நம்ம தான் சிவபெருமான போய். ஏன்னா அது சிவம் தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது வேதம்.
நமக்கு செம்ம ஆலயம் தானும் அரணென தொழுமை. அங்க சிவம் இப்ப நம்மளை கும்பிடுதா? அப்புறம் அவர் கும்பிட்டாதான் நீ கும்பிடுவேங்கிற? நமக்கு என்ன வேணும்? திருநீர் இருக்குது, திருநீர் அவர் தரிசிக்கிறார். திருநீர் தரித்தவரை பார்த்தா கும்பிடணும்னு தான் நமக்கு புராணம் சொல்லுது. அவர் உன்னை கும்பிடுவார்னு எங்கேயும் நம்மளுக்கு சொல்லலையே. அவர் நம்மளை கும்பிடுவார்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம தான் அவரை கும்பிடணும். நாம் அவர் என்னை கும்பிடல, அதனால் நானும் கும்பிடல. இன்னைக்கு பதில் அப்படி தான் 2 பேர், ஐயா நான் ஒரு 2 நாள் கும்பிட்டு பார்த்தீங்க, 3ஆவது நாள் அவங்க கும்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் நானும் விட்டுட்டேங்க. எத்தனை நாள் ஆனாலும் நமக்கு புராணத்தில் என்ன சொல்லுது? அவங்க கும்பிட்றாங்க கும்பல, நமக்கு நாம திருநீரை தான் பார்க்குறோம். போலீஸ்காரை பார்த்தோன்னு ஒரு சல்யூட் போடுறோம். ஏன்? அந்த யூனிஃபார்முக்கு தான். அந்த யூனிஃபார்ம் இல்லைன்னா நம்ம ஒரு சல்யூட் போட தேவையில்லை. அவர் மனுஷனுக்காக நம்ம சல்யூட் போடுறோம். அதுபோல அந்த திருநீர் அவ்வளவு முக்கியமானது. அப்படி நமக்கு எல்லாம் தரக்கூடிய அந்த வாய்மை நிறைந்ததாக இருக்கக்கூடிய நன்மை நெறியை தாங்கக்கூடிய, நன்மை நெறியை தாங்கக்கூடிய மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வது என்று சார்வார். அப்ப இந்த மன்னன் வழி எப்படிப்பட்டது? மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியோ தான் இருக்கிறாங்க. இப்ப மன்னன் என்ன பண்ணிட்டான்? சமணத்தை பற்றி நின்னான். அதனால மக்களும் இந்த திருநீரை வச்சவங்க. இன்னும் நம்ம இதுக்கு போனோம்னா திருஞான சம்பந்தர் புராணத்துல போனோம்னா சொல்லுவாங்க, சமணர்கள் கண்ட முட்டு கேட்ட முட்டு, முட்டுனா தீட்டு, திருநீர் வச்சவனை பார்த்தேன்னு சொன்னதுனால தீட்டு. அப்படி ஒருத்தர் வந்து ஏப்பா குளிக்கிற அப்படின்னா, இல்லை நான் திருநீர் வச்சவன் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான், இதை கேட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அவனும் தண்ணியை எடுத்து தீட்டா. எவ்வளவு பெரிய கொடுமை! அப்படியெல்லாம் நம் நாடு இருந்திருக்குதுங்க. அதெல்லாம் வீட்டுக்கு கொடுத்த பெருமக்கள் தான் நம் 4 பெருமக்கள். அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலை அவ்வளோதான். தென் திசை, அதாவது தவம் செய்த இந்த தென் திசை அவர்களுடைய போயிருக்கும். சுவாமி நம் மீது வைத்த கருணையின் காரணமாக இது பின்னாடி வரக்கூடியவங்களுக்கெல்லாம் நாம் இன்னதை செய்ய வேண்டும் அப்படின்னு சுவாமி நம் மீது வைத்த பெரும் கருணையின் காரணமாக 4 பெருமக்களை நமக்காக அவங்களை சுவாமி கைலாயத்திலிருந்து இறக்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்ப நமக்காக கஷ்டப்பட்ட அவங்கள நாம் எப்படி மதிக்கிறோம்னு பாருங்க. நமக்காக இந்த பூலோகத்துல வந்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. பெருமானுடைய எப்பொழுதும் இன்பத்தை, பெருமானுக்கு அணுக்க தொண்டராக இருந்து திருநீற்றை தாங்கி கொண்டிருந்தவர் தான் நம்ம நம்பியார். அவர் என்ன பண்றாரு? சுவாமி எதுக்காக? திருத்தொண்டர் தொகை தரணுங்கிறதுக்காகவே அவர் இங்க அனுப்புகிறார், வேற ஒண்ணும் இல்லை. திருத்தொண்டர் தொகை தரணும், அடியார்களுடைய அந்த அன்பர்களுடைய ஆணவத்தை நீக்கி அன்பை பெருக்கணும், அடிமை பண்பை கொண்டு வரணும்னு நினைச்சாரு இறைவன். அதனால என்ன பண்ணாரு? நம்பியாரூரரை இங்க கொண்டு வந்து போட்டார் இல்லையா? அப்ப நம்பியாரூரர் எதுக்கு வந்தார்னா திருத்தொண்டர் தொகை தர, தீதிரா திருத்தொண்டர் தொகை தரக்கு தான் வந்தார். அதெல்லாம் நாம மறந்துடும். அப்ப தினசரி திருத்தொண்டர் தொகை பாடுற நாம எப்படி இருக்கணும்? இல்லைவார் அந்தனதம் அடியாக்கும் அடியேன். இந்த சொல்றது யாரு? தியாகேச பெருமாள். அவரே என்ன சொல்றாரு? நான் அடியாருக்கு அடிமை. இப்ப நாம எப்படி இருக்கணும்? அடியாருக்கு அடியாருக்கும் 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 அடியேனா இருக்கும். அந்த அடிமை தான் இருக்கும். யாரெல்லாம் கோயிலுக்கு வராங்களோ அவர்களுக்கு நாம் அடிமை. அவங்க இப்போ உன்னை கூப்பிட்றாங்க, அவங்க சொன்னடியார் தெரியுமா, நீ என்னை கூப்பிட்டு வேலை வைக்கிற, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியை. அப்ப அவங்க சொல்லிட்டா சரி, அவ்வளவுதான். நம்ம அடிமை பண்புனா என்னன்னு தெரிஞ்சுங்க. இது அடிமை என்பது சடப்பொருள். அடிமை என்பது ஒரு சடப்பொருள். அது தானா சிந்திச்சு எதையும் செய்யாது. அப்ப நாம எப்படிங்க? நாம சடப்பொருளானா ஆமா உண்மைதான், சடப்பொருள். அப்ப பெருமான் இடத்துல நாம் எப்படி இருக்கணும்? சடப்பொருளா இருக்கணும். பெருமான் நம்மளை பேசுனாதான் நம்ம பேசணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. இப்ப பெருமான் நம்மளை நீ வேண்டுனா தான் நம்ம வேண்டணும். ஒரு அடிமைக்கு தானா எதையும் கேட்கக்கூடிய போய் எஜமான்கிட்ட போய், சாமி நான் இன்னைக்கெல்லாம் நீ சொல்ற வேலையை செய்ய முடியாது,
அப்படின்னு நீ சொல்ல முடியாது. அடிமையா இருந்தா நீங்க தங்கள் உத்தரவு, நீங்க என்ன சொன்னாலும் செய்யணும், இப்படித்தான் நிற்கணும். இதுதான் அடிமை பண்பு. அப்ப அடியார் ஒருத்தங்க சின்ன ஒரு குழந்தை திருநீர் வச்சுட்டு சொல்லுது, ஓடி போய் செய்யுங்க. அந்த திருநீர் உங்களுக்கு என்ன தரும்? உய்வை தரும். திருவேடம் உங்களுக்கு உய்வை தரும். அதை தான் நாம செய்யணும். அதை விட்டுட்டு நான் எத்தனை காலமா இந்த வழிபாட்டில் இருக்கிறேன், நீ என்கிட்ட வேலை சொல்றியா அப்படின்னு கேட்டோம்னா அங்க என்ன வெளிப்பட்டு தோன்றும்? பார்த்தீங்க, ஆணவம் வெளிப்பட்டு தோன்றும். அப்ப ஆணவம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? யான் எனது இருக்கும். அங்க என்ன இருக்காது? பெருமானுடைய திருவடி இருக்காது. யான் எனது அற்ற இடமே திருவடி. அப்ப யான் எனது அங்க இருக்கிற வரைக்கும் என்ன இருக்காது? பெருமான் திருவடி இருக்காது. நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம், இந்த பிறவியில வந்து சாமி கும்பிட்டுக்கலாமே ஒழிய நம்மகிட்ட யான் எனது அறாத வரையில் அரனுடைய திருவடி நமக்கு வாய்ப்பு இல்லை. எத்தனை முறை எதுக்கு திருத்தொண்டர் தொகை படிக்கிறோம்? இதுக்கு தான் திருத்தொண்டர் தொகை. யான் எனது இல்லை, நான் அடிமை அடிமை அடிமைன்னு அத்தனை முறை சொல்லி வந்தார். ஆனா திருத்தொண்டர் தொகை பாடி முடிச்ச உடனே நாம எப்படி ஆணவத்தை வெளிப்படுத்தலாம்னு தான் நினைக்கிறோம். திருத்தொண்டர் தொகை பாடினாலே எதுவும் இல்லை, நான் உன்னுடைய அடிமை அப்படின்னு நிற்கணும். தன் புவி மன்னரை சார்வது என்று. இப்ப புவினா இந்த உலகம், அந்த நாடு எதை சார்ந்து நிற்கும்? மன்னன் எப்படியோ மன்னனை சார்ந்து நிற்கும். இப்ப நாமெல்லாம் எதை சார்ந்து நிற்கிறோம்? நம்ம பெருமான், நம்ம மன்னரை சார்ந்து நிற்கிறோம். மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. இப்ப நம்ம மன்னர் எப்படிப்பட்டவருங்க? தாயினும் சால பரிந்து இருக்கக்கூடிய பெருமான் நம் கருணையே வடிவமாகிய நஞ்சுண்டேஸ்வர பெருமான். அப்ப அவர் அவ்வளவு கருணையோட இருக்கிறார்னா அவர் வழியில் நிற்கிற நாம கருணையோட இருக்க வேணாம், அவருக்கு நன்றியோட இருக்கணும்னா போதும். அவ்வளோ கருணையெல்லாம் நம்மகிட்ட இல்லை, சரிங்களா? அவ்வளோ கருணையெல்லாம் நம்மகிட்ட இல்லை. அவரை நன்றி மறவாமை, அவர் ஆலயத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு இடர்பாடும் நாம் செய்யாம அவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்து கொண்டு ஆலய வளர்ச்சிக்கு, இந்த ஆலயம் வளர்ச்சிக்கு நாம என்ன செய்யணும்? ஏன்னா இங்க வளர்ந்தாதான் நாம வளரணும், நாம வளர்ந்தாதான் நகரம் வளரும், நகரம் வளர்ந்தாதான் நாடு வளரும். அப்ப எங்க வளரணும்? ஆலயம் வளர்ச்சி ஏற்படும். ஆலயம் வளர்ந்தாதான் நமக்கு அது கிடைக்கும். அப்ப காய் உற்ற செற்றம் கொடு கண்டகன் காப்பவும் செற்று ஆய் உற்ற கொட்பின் பகல் எல்லை அடங்க நாடி எய் உற்ற நற்சந்தனம் எங்கும் பெறாத சிந்தை சாய் உற்றிட வந்தனா தம்பிரான் கோயில் தங்கில். இப்ப என்ன பண்ணிட்டாருங்க? எங்க தேடியும் கிடைக்கல. ஏன்னா சந்தன கடை வச்சிருக்கிறியா? கடையை மூடு. மூர்த்தியார் வருவான், அவனுக்கு சந்தனத்தை தந்துறாரு. இது சமனுடைய அதற்குனே ஆள் போட்டு பார்க்குறாங்க, ஆள் போட்டு பார்க்குறாங்க. சைவர்கள் யாரும் திருநீர் பூசிருக்க கூடாது. திருநீர் பூசம் இந்த மூர்த்தியார் சந்தன கட்டை கேட்டால் கொடுத்துறாரு. மூர்த்தியார் சந்தன கட்டை கேட்டால் கொடுத்துறாரு. காய் உற்ற செற்றம், அப்ப கோபம் பகை. செற்றம்னா கோபம் பகை. ஒரு பொருளை நடுநிலையில் வைத்து காண முடியாத காய்த்தலை உடைய சினம். ஒரு பொருளை நாம் ஒரு நியாயத்தை சொல்றோம்னா நடுநிலையா நிற்கணும். பாரபட்சம் இல்லாத, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேண்டாம இளன் ஒருவன் சிவபெருமான் தான். அது நாமளாம் என்னைக்கும் நடுநிலையில இருக்கவே மாட்டோம். ஏதாவது ஒரு பக்கம் சாய்ந்துதான் நிற்போம். கேட்டா அதற்கு நம்மள்கிட்ட காரணம் நிறைய இருக்கு. காரணம் எண்ணில் அடங்காத காரணம் வச்சிருக்கோம். ஆனா எப்பொழுதுமே சாயாதவர் நம் பெருமான் மட்டும்தான். ஆமா, ஒரே நிலையில் அப்படியே நிற்பார். நீ அவருக்கு வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் இல்லை. அப்படித்தானே பண்ணாரு சுந்தரமூர்த்தி பெருமானே. சத்தியம் பண்ண சொல்லி திருவொற்றியூர்ல திருமணம் பண்றாரு. இவரே தான் அத்தனையும் செஞ்சாரு. செஞ்சுட்டு ஊரை தாண்டும் பொழுது கண்ணு போயிடுனாரு. போயிடுச்சு. வேணுங்கிறவருக்கா வேணுங்கன்னு விட்டுட்டாரா என்ன? நண்பன் தானே அப்படின்னு நண்பனுக்கு தான் அதிகமாக கொடுத்துட்டாரு.
இல்லையா? அந்த மாதிரி வேண்டுதல் வேண்டாமை இளன் ஒருவன் சுவாமி தான். மற்ற யாரும் அந்த நடுநிலையில நிற்க மாட்டாங்க. ஆனா இந்த அரசனும் நடுநிலை இல்லாம சினத்தோட இருந்த, கோபத்தோட இருந்தான். காய்ந்த தொரித்தரின் பொருட்கொட்கான் அல்பற்றின் கண்ணாதே காய்ந்தவன்கண் உற்ற குணத்துண்டு ஆகும் என்பது நீதித்துறையோட ஒரு பாடல். கண்டகன் அப்படின்னா கொடியவன், கொடும் கண்டகன் அப்படின்னா கொடியவன், கொடுமை முள் போன்றவன். இப்போ இவன் எப்படிப்பட்டவன்? இந்த முள் அப்படியே வச்சு வச்சு கொடுத்தனா எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி கொடுமை செய்யக்கூடியவன், முள் போன்ற கொடுமைகள் செய்யக்கூடியவன், கொடுமை செய்யக்கூடியவன். செற்றங்கொடு செற்று ஆய்வுற்ற கொம்பின் பகல் எல்லை அடங்க செற்றங் கொடு காக்கவும் அப்படிங்கிறார். செற்றம் கொடும் காக்கும், சந்தனம் கொள்ளும் துறையை அடைத்து. செற்றம் கொடும் அப்படின்னா சந்தனம் சென்று ஆய்வுற்ற கொம்பின் பகல் எல்லை அடங்க நாடி சந்தன கொள்ள துறையை அடைத்து அது கிடைக்காமல் காவல் செய்து. இப்போ கிடைக்கிறதுக்கு காவல் செஞ்சால் பரவாயில்ல, அதை யாரு மூர்த்தி நாயனாருடைய கரங்களுக்கு சென்று விடாமல் பாதுகாத்தான். எது? அந்த சந்தன கட்டைகள் எப்படியாவது இந்த மூர்த்தி நாயனாருடைய மூர்த்திவாருடைய கைக்கு போயிடக்கூடாது. உண்மை இழிவு உண்மை காக்க என்பது வாராமல் காவல் புரிய என்று பொருள் வந்தது. இது உவமை இழிவு சிறப்பு, காவல் கொள்ளாமை அப்படிங்கிறார். அப்ப ஆய்வுற்ற கொம்பு பல வழியாலும் ஆய்ந்து திரியும். அப்ப பல வழியில எங்கெல்லாம் இருந்து வருதோ அதை பூரா என்ன பண்ணிட்டாருங்க? அடைச்சிட்டார். வர வழி பூரா இருந்தார். சந்தனக்கட்டை இப்ப நம்ம சந்தனக்கட்டையை வர வழி பூரா அடைச்சாச்சு. சந்தனக்கட்டையே இவர் கையில இல்லை. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? சாமி இதுக்கெல்லாம் காரணம் நீதான், என் கையில ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாம தான் சித்தாந்தம் படிச்சு வச்சிருக்கிறோம், திருமுறையெல்லாம் படிச்சு நிறைய உள்ளார வாங்கி வச்சுக்கிறோம். நம்ம நேரம் என்ன போவோம்? சாமி கொடு, அதாவது அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாளி, அவரை கொண்டு எட்டுமானா அவரை நல்லார் கொள்ளார் என்று நாடுவது என் நெஞ்சே, எல்லாம் உன் செயல்னு நிற்கிறேன் சாமி. அதனால இத்தோடு என்னுடைய திருப்பணியை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுதான் நம்முடைய தகுதி, நம்முடைய நிலை இவ்வளவுதான். ஆனா இங்க பாருங்க, எல்லா வழியும் அடைச்சாச்சு. அடுத்தது மனம் சுற்றி கொம்பு கருத்து என்று. அப்புறம் அந்த கொம்பு கிடைக்காத ஏவுற்ற நல் சந்தனம், ஆளவாய் பரமனாக்கு சாத்துவதற்கு நல்ல மனமும் குணமும் உடைய முற்றிய உயர்ந்த சந்தனக்கட்டை. ஏவுற்ற சந்தனம் சந்தனம் எங்கும் பெறாது சிந்தி. இப்போ எங்க தேடியும் இந்த மாதிரி அவர் எப்பொழுதுமே அடியார்கள் எப்படி இறைவன் கொடுக்கும் பொழுது கொடுத்தாங்க? சிறந்ததை கொடுத்தார்கள். அங்க சென்னல் கிடைச்சா அத்தனை சென்னல் என்ன பண்ணார்? அறிவாட்டாயர் சுவாமிக்கு தான் கொடுத்தார். அப்படி இவங்க என்ன பண்ணார்? அந்த குணமும் மனமும் மிக்க சந்தனத்தை எல்லாம் வராம பண்ணிட்டாங்க. சிந்தை சாய்வுற்றிட தமக்கு அந்த இலவாம் நிறை செய்யவும் அவ்விடங்கண் ஒன்றிருக்கும் அஞ்சாது உரைப்பதுடன் பணி செய்து வந்த திண்ணிய மனம், எப்பொழுதும் அஞ்சாது பணி செய்து வந்த அந்த மனம் திருப்பணிக்குரிய சந்தனம் பெறாமையால் திண்மை சாய்ந்தது. அப்ப என்ன பண்ணிடுச்சுங்க? அந்த சந்தனம் கிடைக்காதனால ஒரு வகையான தளர்வு ஏற்பட்டது, சாய்ந்தது. அப்ப என்ன பண்ணிடுச்சுங்க? ஒரு வகையான தளர்வு. கோயிலின் தண்ணீர் இப்ப எங்க வந்துட்டாரு? தம்பிரான் கோயில் தண்ணீர் எங்க? சாய்வுற்றிட அப்படியே ஒரு வகையான தளர்வு வந்தனர். தம்பிரான் கோயில் தண்ணீர் எங்க வந்தாரு? தம்பிரான்னா யாருங்க? சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு வந்துட்டார். மூர்த்தி நாயனார் சிவபெருமானுடைய கோயிலுக்கு வந்துட்டார். 20வது பாடல் பாருங்க. நட்டம் புரிவார் அணிகள் திருமை பூச்சி இன்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாது என்று வட்டம் திகழ் பாறையும் வைத்து முழங்கையை தேய்த்தார். கட்டும் புறந்தோல் நரம்பு எம்பு கரைந்து தேய். என்ன போச்சுங்க? சந்தன கட்டத்தானே நீ தரமாட்டேன்னு சொல்லிட்ட. மூர்த்தி நாயனார் என்ன முடிவு பண்ணிட்டாருங்க? சந்தன கட்டத்தானே தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். இத்தனை காலமா அந்த சந்தன கட்டையை தேய்த்த கை என்னிடத்தில் இருக்கிறது. இந்த கை
என்னிடத்தில் இருக்கிறது. நட்டம் புரிவார் அருட்குத்தின் ஆடுகின்ற சிவபெருமான் நட்டம் புரிவார். நட்டம் பயின்றாடும் நாதன் நன்னீருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தெல்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானே. அதுல கூட மாணிக்கார் சொல்றார், தென்பாண்டி நாட்டானே. எங்களுடைய பெருமானுடைய நாடு பாண்டியன் நாடு. இந்த நாட்டுல நல் திருமை பூச்சி இன்று முத்தும் பரிசு. காலமா சுவாமிக்கு அந்த சந்தன காப்பு சாத்தி வந்து என்னுடைய பணி முற்று பெற்றதே. முற்று பெற்றுடுச்சு. முற்று பெற்றா நம்ம அடியார்கள் என்னாச்சுங்க, செய் அல்லது செத்து மடி என்று இருக்கக்கூடியவங்க. அவங்களால முடியல அப்படின்னா தாம் எடுத்துக்கொண்ட கொள்கையிலிருந்து முடியலங்கிற பட்சத்தில் அவங்களுடைய உயிரை நீத்து விடுவது தான் அவருடைய கொள்கையாக இருந்தது. ஆனா மூர்த்தி நாயனார் அன்பு இன்னும் அதிகமானது. அவருடைய அன்பு ரொம்ப அதிகமானதுங்க. அவருடைய அன்பை இப்படித்தான் சொல்லிட முடியாது. அதனால அவர் என்ன பண்றார், ஆயினும் தேய்க்கும் கை முட்டாது. இப்ப சந்தன கட்டதான் கிடைக்கல, ஆனா முட்டும் பரிசு ஆயினும் தேய்க்கும் இந்த கை என்னாச்சுங்க என்கிட்டதான் இருக்கு, இந்த கையை என்கிட்டதான் இருக்குது என்று பட்டம் திகழ் பாறையில் வைத்து அப்படியே போனீங்கன்னா இன்னைக்கும் அம்பாளுடைய சன்னதி முன்பாக அந்த திருக்கல்லானது இருக்கும். சந்தனம் உரைக்கக்கூடிய அந்த திருக்கல் இருக்கும். அந்த கல்லுல முழங்கையை வச்சு அப்படியே தேக்கிறார். தேய்க்கும் பொழுது அவருக்கு எப்படி இருந்தது, அப்படியே அந்த இந்த கையை இப்படி வச்சு தேய்க்கிறார். தேய்ஞ்சா முதல்ல என்ன, இந்த மேல் சதைகள் வரும். அந்த மேல் சதைகள் வந்த பின்னாடி உள்ளார சதை இருக்கும், நரம்பு இருக்கும், அந்த எலும்பும் தேயும். தேய்ச்சி எல்லாம் அப்படியே தேய்ச்சி எடுக்கிறார் மூர்த்தி நாயனார். இந்த அன்புக்கு நம்மால என்ன சொல்ல முடியும் நினைச்சு பாருங்க. இந்த அன்பை நாம் வார்த்தையால் சொல்லிவிட முடியுமானா சத்தியமா சொல்ல முடியாது. இவருடைய அன்பை வார்த்தையால் நம்மால் விரித்து கூற இயலாது. அவ்வளவு பெரிய அன்பு. நாம் இந்த ஒரு வரம் ஆலயத்தில் ஒரு பச்சை குச்சியோ கற்பூரமோ பட்டுட்டா நாம் எவ்வளவு வேகமாக அந்த கையை எடுத்து அதுக்கு ஒரு முதலுதவி செய்யணும். ஆனால் தன்னுடைய கையை அந்த பாறையில், இந்த கல் இன்னைக்கும் போய் கும்பிடுங்க, அந்த கல்லை கும்பிட்டா நமக்கு முக்தி கிடைச்சிடும். அந்த வட்ட கல்லை கும்பிட்டோம்னா நமக்கு முக்தி கிடைச்சிடும். அவ்வளவு அந்த கல் போன்ற உறுதி அந்த மனப்பான்மை. அப்படியே வச்சு தேய்க்கிறாருங்க. தேய்க்கும் பொழுது அந்த வட்டக்கல் பாறையில் வைத்து முழங்கையை தேய்த்தார். அப்படியே தேய்க்கிறாருங்க. அப்படியே முட்டும் அப்படியே தேய்க்க தேய்க்க அப்படியே எப்படி நினைச்சு பாருங்க. ஏன் இவருக்கு வலிக்கல? நமக்கு வலிக்குது தானே. இப்ப சிந்திக்கும் பொழுதே நமக்கு நெஞ்சம் பதைக்குது, வலிக்குது, இத்தனையும் நமக்கு நடக்குது. அவருக்கு ஏன் நடக்கலன்னா அவர் சிந்தனை சிவபெருமானை சிந்தித்து கொண்டிருந்தார். அதுக்கு அவருக்கு வழி தெரியல. இது எப்படிங்க தெரியாம போகும் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் அண்ணாமலையில் நம்ம காலத்துல, நமக்கு தெரிஞ்ச காலத்துல, கொஞ்சம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு வைத்துக்கோ, ரமண மகரிஷி என்பவர் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு வகையான புற்றுநோய் வந்தது. அந்த புற்றுநோய்க்கு மயக்க மருந்து செலுத்தாமலேயே அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். எப்படி சாத்தியம் என்றால், அவர் அந்த அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் தொடங்கும் பொழுது அவருடைய சிந்தனை சிவபெருமானை நினைத்து இருந்தது. சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி நாயினே திரு பாத போதுக்கு ஆக்கி அப்படின்னு சிவபெருமானுடைய சிந்தனை, அப்படியே அவருடைய சிந்தனை அப்படியே சிவபெருமானை நினைத்து அப்படி அமர்ந்திருந்தார். மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை முடித்து பிறகு அவரிடத்துல சொன்னாங்க, அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது என்று. அப்ப எப்படி இது சாத்தியம்? நம்மளால ஒரு சின்ன ஒரு கீழே வந்துட்டா நமக்கு வலிக்குதா இல்லையா, எரியுதா இல்லையா, வேர்வை தண்ணி பட்ட மாத்திரத்துல. ஆனா அது எப்படி சாத்தியம் என்றால், அவருடைய கரணங்கள் எல்லாமே சிவனை சார்ந்து நின்றது. அதுபோல இங்க மூர்த்தி நாயனாருடைய அந்த சிந்தனை எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, ஆளவாய் பெருமானுக்கு இன்று சந்தன குழம்பு சாத்த வேண்டும். இது மட்டும்தான் அவருக்கு இருந்தது. ஆளவாய் பெருமானுக்கு இன்று சந்தன சாம்பு சாத்த வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய சிந்தனையாக இருந்தது. வேற எதுவுமே இல்லை.
அப்படி இருக்கும் பொழுது புறந்தோல் போர்த்தி எங்கும். இந்த உடம்பு எப்படி ஆக்கியிருக்குதுன்னு அப்பர் சாமிகிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார். அப்படியே கால் ஏற்றி அப்படியே பில்லர் போட்டு எலும்பு தோல் எல்லாம் போர்த்தி உதிரம் நிரப்பி இப்படியெல்லாம் அஸ்திவாரம் பார்த்து பார்த்து சாமி கட்டுவார் உடம்பை, இந்த கட்டடத்தை. அதை நாம் என்ன பண்ணுறோம், இன்னைக்கு பல தீய வழிகள்னால் சிதைத்து வருகின்றோம் இந்த வீட்டை. ஆனால் மூர்த்தி நாயனார் தன்னுடைய திருக்கரங்களை அப்படியே எலும்பு கரைந்து தேய, அந்த எலும்பு தேயுங்க. நம்மளால் சதையை கூட சரி எடுத்துக்கலான்னு வைங்க, இந்த எலும்பு தேயை கூட எப்படி மரம்னு அந்த கல்லில் தேய்க்கும் பொழுது இருந்துருக்குமா? அப்படியே வச்சு தேய்க்கிறாருங்க, அந்த வட்டக்கல்லில் வைத்து தேய்க்கின்றார். அதை தான் சொல்கிறாரு, எலும்பு கரைந்து தேய நரம்பு அப்படியே நரம்புக்கு சதை போனோன்னா ஒரு மாதிரி சதன்னு ஆகும் அந்த கல். அதுக்கு முன்னாடி அதுக்கு இன்னும் தண்ணி வேணும். அப்போ நரம்பு கட்டானாதான் நிறைய ரத்தம் வரும். அது சதன்னு அப்படியே இருக்கும். அப்போ தான் அந்த எலும்பை நல்லா தேய்க்கலாம். அப்படி தேய்ச்சிருக்கிறார் பாருங்க. அப்படியே தேய்ச்சாரு. கல்லின் புறம் தேய்த்த முழங்கை கழுந்து சோரி செல்லும் பரப்பு எங்கனும் என்பு திறத்து மூளை புல்லும்படி கண்டு பொருத்திலார் தம்பிரானார் அள்ளின்கண் எழுந்தது உவந்து அருள் செய்த வாக்கு. பாருங்க, இதை சுவாமியாலேயே தாங்கிக்க முடியல. இவர் செய்த செய்கை இறைவனே தாங்கலைங்க, இறைவனாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கல்லின் புறம் தேய்த்த முழங்கை அழுந்து அப்படியே கல்லில் வச்சு தேய்க்கிறாரு. தேய்ச்சி இந்த எலும்புக்கு நடுவில் ஒரு மூளைன்னு ஒன்று இருக்கணும், ஊன் பச்சை, அது ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெளியே வருதான். அதெல்லாம் பாருங்க, ஊன் செய்யும் பரப்பும் எங்கனும் என்பு திறத்து மூளை புல்லும்படி கண்டு. அப்படியே அந்த மூளை எல்லாம் வெளியே வருது, நரம்புல இருந்து இந்த எலும்புல இருந்து எல்லாம் வெளியில வருது. அப்படியே தேய்க்கிறாரு. தேய்ச்சி இப்போ என்ன பண்றாருங்க, சுவாமிக்கு இதை சாத்துறாரு. என்பு திறத்து மூளை புல்லும்படி கண்டு பொருத்திலா தம்பிரானா. சிவபெருமான் பார்த்தார், இது அவரால் பொறுத்து கொள்ளவே முடியும், இதை அவரால் பொறுத்து கொள்ளவே முடியும். அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த காளியம்மன் மாரியம்மன் கோயிலில் அளவு குத்தம், ஒரு அளவு குத்தணும்னு வச்சுக்கிங்க. இது என்னாச்சுங்க, ஒரே வழிதான் முடிஞ்சது. இந்த எலுமிச்சம்பழ அளவு, இந்த சின்ன கம்பி மாதிரிலாம் குத்துவாங்க, அது ஒவ்வொரு முறையும் வலிக்கும். இது ஒரே குத்து அவ்வளோதான் முடிஞ்சது. ஆனால் அந்த சின்னதாக குத்துறது எப்படிங்க, ஒவ்வொரு முறையும் வலிக்கும். இதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், தாங்க முடியல. இதற்கு பாண்டிச்சேரியில் ஒரு மருத்துவர் விஞ்ஞான ரீதியாக விளக்கம் சொல்லியிருக்கார், எப்படி அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடிகிறது அப்படின்னு. இது மனது சம்பந்தப்பட்டது, எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கள் அந்த விரதம் மேற்கொள்ளும் பொழுதே நாம் என்ன அளவு குத்துகின்றோம் அப்படிங்கிறதையும் தீ மிதிக்க போறோம் அப்படிங்கிறதையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மனசுக்கு முதல்ல சொல்லிடுறாங்க. இந்த மனசு என்ன பண்ணும், நாம பக்தி பிடிக்கிறோம், அதனால நம்மை அது சுடாது. நாம பக்தி பிடிக்கிறோம், அதனால அளவு குத்தினால் வலிக்காது, சீப்பிடிக்காது. இதெல்லாம் அந்த 7 நாட்கள் அந்த உடம்பிடத்துல இந்த மனசு சொல்லிக்கொண்டே வரும். இந்த மனசு உடம்ப அதற்கு தயார்படுத்தும். இது மருத்துவ ரீதியா பாண்டிச்சேரியிலிருந்து ஒருவர் சொல்லியிருக்காங்க. அந்த 7 நாட்களும் அல்லது 15 நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது அந்த மனதானது உடம்பிடத்துல சொல்லிக்கொண்டே வரும், இதெல்லாம் உனக்கு நடக்க போகுது. அதனால நீ இப்ப ஒரு போருக்கு போற வீரன் என்ன பண்ணுவான், வாழை கண்டு பயந்து வந்தானா அவன் போருக்கு போக முடியுமா? அவன் நம்மளா குத்த வருவான், தடுக்க முடிஞ்சா தடுப்போம், இல்லைனா குத்தட்டும், அப்படிதான் போவான். அது போல இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அளவு குத்த போறோம், இது நமக்கு வலிக்காது, நாம பக்தி இருந்தா வலிக்காது. அப்ப சாமி மேல நாம என்ன பண்ணோம், அந்த காலை மாலை போய் வழிபாடு செஞ்சோம். இதை செய்ததுனால நம்ம மனசு உடம்புட்டு சொல்லிடுச்சு வலிக்காது அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகாதுங்க, வலிக்காது. வேணா கேட்டு பாருங்க, அவங்கள வலிக்காதுன்னு சொல்லுவாங்க, அவனும் ஒன்றும் பெருசா வலி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
காரணம் அவர்கள் மனது உடம்பிடத்தில் சொல்லி அந்த உடம்பு அதற்கு தயாராக இருந்ததனால். அதுபோல மூர்த்தி நாயனார் பெருமான் மீது வைத்த கருணையின் காரணமாக என்ன பண்றாரு, அன்பின் காரணமாக அப்படியே அந்த கை தேய்ச்சது அவருக்கு ஒரு வழியை தெரியப்படுத்தல. ஏன்னா அந்த எண்ணம் சிவபெருமானை நோக்கி இருந்தது. சிவபெருமான் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார், அதை யாரால் தாங்கிக்க முடியல. ஏன்னா இவரு தாயினும் சால பறிந்து இருக்கக்கூடிய ஆளவாய் சொக்கநாத பெருமான் தம்பிரானார் பொறுத்தில. அவர் அடியாருக்கு ஒரு தீங்குனா என்ன பண்ணுவாருங்க, பொறுத்து கொள்ள மாட்டார் என்னைக்குமே நம்ம பெருமான். இங்க பொறுத்தினல் அல்லின்கண் எழுந்தது உவந்து அருள் செய்த வாக்கு. அல்லுனா இரவு, அல்லின்னா இரவு, கண் எழுந்தது. இரவின் கண் எழுவது என்ன, கனவு. கனவு சுவாமி கனவுல, அதனால தான் கனவுல இவருக்கு அருள் செய்கிறார் சுவாமி. கனவின் கண் எழுந்து உவந்து, அப்படியே சுவாமி உவந்துனா என்னங்க, விருப்போடு, விருப்போடு அப்படி உவந்து அருள் செய்த வாக்கு. சுவாமி அவருக்கு என்ன பண்றாரு, கனவுல போய் உவந்து அருள் செய்கின்றார். என்ன சொல்றாருன்னா 22வது பாடல். அன்பின் துணிவால், அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐய உன்பால் வன்புண்கண் விரைந்தவன் கொண்ட மண் எல்லாம் கொண்டு முன்பு இன்னல் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து பின்பு உன் பணி செய்து நம் பெரு உலகம் எய்துக என்ன. முதல் வார்த்தையை போட்டாருங்க தெய்வ சேக்கலார் பெருமான். அன்பின் துணிவால், அன்பு இருந்தா யாரிடத்துல, எங்க குடும்ப உறுப்பினர் இடத்துல இல்ல, சிவபெருமான் இடத்துல. நம்மளுடைய அன்பு எங்க இருக்குங்க, சிவபெருமான் இடத்துல இருந்தா அந்த துணிவு முட்டாத அன்பு இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும். அது போல அன்பின் துணிவால் இது செய்திட, நீ செய்திட்டனா உன்னோட அன்பு அந்த அளவுக்கு இருந்து இருக்குப்பா. ஐயே சாமி சொல்றாரு, ஐயே இது எவ்வளவு இரக்கக்குறி. ஐயே அப்படிங்கிற சாமி நீங்க போய் அப்படிங்கிற மாதிரி, ஐய உன்பால் வன்புண்கண் விளைத்தம். உன்பால் இந்த வன்புண், இது இந்த பொய், இந்த உடம்பு எப்படி, இந்த உடம்பு எப்படிப்பட்டதுங்க, புண்ணு. இந்த உடம்பு அத்தனையும் புண்ணுங்க. இந்த அந்த புண்ணு மேலதான் நமக்கு இவ்வளோ அன்பு. இந்த புண்ணு மேலதான். இப்ப இது புண்ணா இல்லையான்னு கொஞ்சோண்டு சதை இப்படி பிச்சிடலாம். பிச்சுட்டா நாளைக்கு என்ன ஆகுது, டெட்டால் போட்டு கழுவு. சொல்ற மாதிரி டெட்டால் போட்டு கழுவு. இதை உள்ளாருந்து வரக்கூடிய ஏதாவது மனமுடையதா இருக்குதா, நாற்றம் மிகுந்த உடம்பு. நாருங்கி உடலை பிரியமுடன் வளர்த்தேன். பருந்தோ எனக்கு என்னும் உண்ணா எனக்கு என்னும் இந்நாரும் உடலை பட்டினத்தடிகள் சொல்லுவார். பருந்து பார்த்த உடனே என்ன சொல்லுமா, நீ என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நான் சாப்பிட போறேன், நீ இப்ப எதை வேணாலும் சாப்பிடு, நீ இப்ப எதை வேணாலும் சாப்பிடு, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான். மண்ணும் எனக்கு என், இந்த மண்ணில் இருக்கிற புழுப்பாக்கும் இதுவும் நமக்கு தான். நாய் எனக்கு என், அப்படியே இந்த நாய் ஓநாயெல்லாம் பார்த்துச்சுன்னா அதுவும் இது நமக்கு தான். இப்படி எல்லாமே என்ன ஆயிரும், எல்லாம் எனக்கு 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 நினைச்சிட்டு இருப்பீங்க. உடம்பே நாம நினைக்கிறோம் இது ஏன் உடம்பு. நமக்கு பாருங்க எப்படி எவ்வளோ அறியாமையில் இருக்கிறோம் நம்மளும். இதுவும் ஏன் உடம்பு. பொய் பொருந்திய பொய் குறை. இது அப்படியே புண்ணுங்க, உடம்பு முழுக்க நமக்கு புண்ணுதான். அந்த புண்ணுக்குள்ளதான் இறைவன் இருக்கான். அவன் எவ்வளவு கருணையால். இந்த உடம்பு இழிவாகவும் சொல்லப்படும், உயர்வா எப்ப சொல்லப்படும் அப்படின்னா, யான் எனது இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த உடம்பு உயர்வானது, யான் எனது இருந்துச்சுன்னா அந்த உடம்பு கீழானது. அவ்வளவுதான். எப்ப இந்த உடம்பு நல்லதை நினைக்குதோ,
யான் எனது அற்று இருக்குதோ அது உயர்வான உடல். இல்லை அப்படின்னா அது அப்படிதான். திருச்சிட்டம்பலம். அப்படி இது என்ன பண்றது? புண் விளைந்தன எதுக்கு? உனக்கு இந்த புண்ணை ஏற்படுத்தியவர்கள். எது? அந்த கையில ஏற்படுத்தினாங்க பத்தியா? விளைந்தவன் கொண்டான் மண்ணெல்லாம் கொண்டு. என்ன பண்றாருங்க? இந்த மண்ணெல்லாம் நீ ஆண்டு, மண்ணெல்லாம் கொண்டு இப்ப அரசனாக போற சுவாமி சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இன்னொன்று வரும். யாருக்கெல்லாம் அரச பதவி வேணும்னு நினைக்கிறோமோ அவங்களாம் பெருமானுக்கு என்ன பண்ணணும்? சந்தனம் கொடுக்கணும். சந்தனம் கொடுக்கணும். அப்ப முன்பு இன்னல் புகுந்தன முற்றவும் நீக்கி. இதுக்கு முன்னாடி செய்த இன்னல்கள் எல்லாம் முற்றவும். 22வது பாடல் 3வது வரி. முன்பு இன்னல் புகுந்தன முற்றவும். இதுக்கு முன்னாடி செய்த எல்லா இன்னல்களும் நீத்து காத்து. இப்ப முதல்ல அதை நீக்கிட்ட பின்னாடி காக்கணும். என்னத்தை காக்கணும்? அவர்களை எல்லாம் திருநீர் பூச வைத்து காக்க வேண்டும். யாரு? இதுக்கு முன்னாடி இருந்த மன்னன் செய்தானே, அவன் சமணத்துல கொண்டு போய் போட்டானே, அவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணும்? திருநீர் பூச வச்சு அப்பதான் காக்க முடியும். ஏன்னா கங்காளன் பூசு கவச திருநீர் தானே நம்மை காக்கும். அப்ப காக்க வைக்கணும்னா திருநீர் பூசணும். அங்க காத்து பின்னும் உன் பணி செய்து நம்புலகம் எய்துவே. பிறகு என்ன பண்ணணும்? நீ செய்யக்கூடிய அந்த திருப்பணிகளை எல்லாம் செய்துட்டு பிறகு என்னுடைய உலகத்துக்கு வா என்று சொல்றார். கனவுல சுவாமி போய் சொல்றார். எதனால போய் சொன்னாருங்க? அன்பு துணிவாள். அன்பின் துணிவாள். எந்த அன்பு? அந்த கையை போய் தேய்த்தார் கட்டையில. இது ஒரு எவ்வளவு பைத்தியகாரத்தானு சொல்லிடுவோம். எனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நாம் இன்னைக்கு அப்படிதானே சொல்லுவோம். அறிவு இருக்குதா? போய் செய்யலாமா? அன்பு எதையும் பார்க்காது. அதுக்கு கட்டையும் ஒண்ணுதான், உடம்பும் ஒண்ணுதான். அன்பு வந்துருச்சுன்னா காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம். எல்லாமே நீ வேற நான் வேற இல்லைன்னு இருக்கிறவன். இவ்வண்ணம் எழுந்தது கேட்டு எழுந்து அஞ்சி முன்பு செய்வண்ணம் ஒளிந்திட தேய்த்த புன்முரு தீர்த்து கைவண்ணம் நிரம்பிய வாசம் எல்லாம் கலந்து மெய்வண்ணம் விளக்கொளி எய்தினார் 106ஆம் மூர்த்தி நாயனார். இவ்வண்ணம் எழுந்தது கேட்டு பெருமான் இதை சொன்னதை கேட்டார். இறைவன் திருவாக்கினால் அந்த ஐயே இது செய்திடல் என்ற இறைவன் விளக்கும் அச்சம் தோன்றிற்று. ஐயே அப்படிங்கிறது ஒரு அச்சத்தோடு செய்யக்கூடிய அந்த வார்த்தை. ஐயே நீங்க போய் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயே அப்படிங்கிறது அச்சத்தோடு எழுந்தது. அவர் எழுந்ததின் காரணம் என்னன்னா அவ்வண்ணம் எழுந்தது கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு முன்பு செய்த வண்ணம், முன்பு செய்த முழங்கை பாறையில் தேய்த்த செயல். அந்த தேய்ச்சார் இல்லையா, தேய்ச்சி அந்த சதை நரம்பு எலும்பு எல்லாம் தேய்த்து அந்த முளையெல்லாம் வெளியில வந்துச்சு. அது மீண்டும் என்ன ஆயிடுச்சுங்க? பழைய நிலையை அடைந்தது. பழைய நிலையை அடைந்தது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பெருமான் வந்தார்னா மிச்சதின்றியே விளைவு செய். விதை இல்லாம மரம் வர வைக்க முடியும் அவரால். எதையும் எப்படி செய்வாருங்க? சங்கல்ப மாத்திரத்தில், ஒரு மாத்திரை அளவு என்று சொல்லப்படக்கூடிய சங்கல்ப மாத்திரத்துல உலகத்தை உண்டு பண்ணவும் முடியும், உலகத்தை ஒடுக்கவும் முடியும் இறைவனால். வேற யாராலும் இது முடியாது, சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். இது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். புன் ஊதும் புண்ணின் உற்றதாகிய மாடுபாடு என்ற வடு, அதெல்லாம் எது இருந்த இடமே தெரியலைங்க அவருக்கு. அந்த முழங்கை தேய்த்து எலும்பு மச்சை அந்த மூளை எல்லாம் போன எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? பழைய மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தா ஒரு மேஜிக் மாதிரி அப்படி ஆயிடுச்சு. கைவண்ணம் நிரம்பின. இப்ப இந்த கை எப்படிங்க?
அப்படியே நிரம்பிடுச்சு கையினது முன்னம் வண்ணம் எல்லாம் நிரம்பின என்று உரிச்சி திரச்சி அழகு வலிமை எல்லாம் தங்கைகளும் குறித்த வண்ணம். என்னாச்சுங்க, பழைய உறுதிப்பாடு எப்படி இருந்ததோ அதே போல அந்த கைகள் வந்துருச்சு. வாசமெல்லாம் எய்தின சிவப்பணி செய்தார்கள் தாம் தாம் செய்யும் திருப்பணிக்கு ஈடாகிய உரிய பதங்களை அடைவதும் விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும். யார் ஒருவர் விளக்கிடுறோமோ அவங்க பெயரை சொன்னாலே அவர்களுக்கு மெய்நெறி ஞானமாகும் என்பது மூர்த்தியார். அதற்கேற்ப வாசமெல்லாம் கலந்து ஒளி எய்தினார். இப்ப ஒரு வாசனை மிக்க இதெல்லாம் கலந்து ஒளி திருமேனி. அப்ப அந்த ஒருமேனி அந்த திருமேனி எப்படி ஆயிடுச்சுன்னு இப்ப ஒளி பொருந்தியதாக. மூர்த்தி நாயனாருடைய திருமேனி ஒளி பொருந்தியதாக மனித உடம்புக்குரிய புலால் கமலும் தன்மை நீக்கி தெய்வ மனம் கமலும் குறித்தது. இப்ப இந்த இடத்துல நல்லா சிந்திங்க. உங்களுக்கு தெய்வ சிந்தனை வந்துருச்சுன்னா உங்களுடைய உடல் என்ன ஆயிடுங்க, வேர்வை கூட துர்நாற்றம் அடிக்காது. உங்கள் உடம்பிலிருந்து வரக்கூடிய அத்தனையும் வாசனையாக இருக்கும். அப்படிங்கிறதா நமக்கு இங்க தெரியப்படுத்துறாங்க. இது எப்படி தெய்வத்தன்மை கமலும் திருமேனியில் சருகு விழாத காத்த சிலந்தி எப்படி அடுத்த பிறவி என்ன ஆயிடுச்சுங்க, பெரிய மன்னனா வந்து பிறந்துச்சு. பொற்செங்கு சோழ நாயனார் ஏறக்குறைய 74 திருக்கோயில்கள் மாடக்கோயில்கள் கட்டிய அரசர். அவர் அதுக்கு முன்பு இறைவன்பால் வைத்த அன்பு சருகு விடாம தன்னுடைய அந்த 100 நாளை காத்தார். அதுபோல இவர் என்னத்தை காத்தார், பெருமானுக்கு சந்தனத்தை கொடுத்தார். இவருக்கு சுவாமி நாட்டையே கொடுத்தார். சந்தன கட்ட வராம இருந்ததுக்கு என்ன காரணம், அரசன் தானே காரணம். நீயே அரசன் ஆயிடு, எவ்வளவு சந்தனம் வேணாலும் இருக்கும், தேய்ச்சி நமக்கு பூசிக்கலாம் அப்படின்னு. மெய்வண்ணம் விளக்கொடி ஞானத்திற்கு உரிமையுடைய சிவ ஒளி ஞானவெளி மிக்கார். இப்ப அவருடைய உடம்பு எப்படிப்பட்டதுங்க, ஒளி இருந்ததாக ஆயிடுச்சு. இப்ப எய்தினார், ஒளி உடம்பு எய்தினார். அந்நாள் இரவின்கண் அமன் புகழ் சார்ந்து வாழும் மண்ணாகிய போர் வடுக கருநாட மன்னன் தன்னாலும் முடிந்தது சங்கரன் சார்பிலோக்கு மின்னாம் என நீக்கிய மெய்நிலையாமை வெல்ல. என்னங்க, நிலையில்லை என்கின்ற வார்த்தை மட்டுமே நிலையானதாக உடைத்து இவ்வுலகம். இங்க நிலையானது எதுவுமே இல்லை. நிலை இல்லைங்கிற வார்த்தை என்றும் நிலைக்கிறது. அந்த வார்த்தை நிலைத்து நின்று கொண்டே இருக்கும். அதான் சொல்றாரு பாருங்க, மெய் திருநிலையாமை வெல்ல. அந்த மெய் நிலையில்லாமை என்கின்ற வார்த்தை மட்டுமே நிற்கும், வேற எதுவும் இந்த உலகத்துல இருக்க போறதில்லை. எப்படி அந்நாள் இரவின்கள் இங்க நடந்துச்சு இல்லையா, என்ன நடந்துச்சு, அந்த இரவு கணவர் வந்து சொல்லிட்டாரு, நீ வந்து நாட்டை ஆண்டு பிறகு வந்து எம்மை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்க அடுத்தது அதுக்குண்டான இப்ப என்ன பண்ணணும், அங்க செயல் நடக்கணும். இப்ப நாட்டை இவர் எப்ப ஆடுறது, தூங்கி எந்திரிச்சா அடுத்தது என்ன பண்ணணும், சந்தன சாமிக்கு சாத்தனா மறுபடியும் கையை தான் கூட்டி தேய்க்குவார். அடுத்த நாள் இப்ப சந்தனம் என்ன பண்ணுவாரு, நீ கணவர் சொன்னாமட்டு அவர் ஒத்துக்க போறாரு, கேட்க போறது இல்லை, போய் மறுபடியும் கையத்தான் தேய்ப்பாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் கூட சிவபெருமான் அவருடைய வேலையை செஞ்சு முடிக்கணும். என்ன பண்ணணும், அவருக்கு அரச பதவி அடுத்த நாளைக்குள்ள கொடுக்கணும். அதனால என்ன பண்ணாரு, இரவு மன்னனை தான் வேலையை செய்ய வச்சுட்டார். பாருங்க, அந்நாள் இரவின்கண் அமன் புகழ் சார்ந்து வாழும். அந்த நாள் இரவு அங்க நடக்கிறது சொல்றார் சேக்கிழார் பெருமான். இப்ப கேமரா மூர்த்தி நாயனார் இல்லத்துல இருந்து இப்படியே அந்த சமணன் மன்னன் இருந்த காணநாடன் இருந்த அந்த இடத்துக்கு கேமரா போயிடுச்சு. அங்க என்ன பண்றாரு, அவருக்கு சைவர்களுக்கு கொடுமைப்படுத்தினதுனால அங்கே இழுத்திட்டு இருக்குது. அங்க உடம்புக்கும் உயிருக்கும் சண்டை நடந்து கொண்டு இருக்கு. யமன் வந்து ரைட்டா 10 கயிறை போட்டு வலுவா இழுத்து நிற்கிறான். அது எங்கேயும் போக முடியல, 10 கயிறையும் போட்டு இழுத்து நிற்கிறான். மண் ஆகிய போர் படுக கருநாடர் மன்னன் தன் நாளும் முடிந்தது. அவனுடைய நாள் வந்த வேலை முடிஞ்சிச்சு. அவன் வந்து என்ன, அவனுக்கு வந்த வேலைனா அவன் கொடிய நரகத்துக்கு போகணும். யாரு, கருநாடன். அந்த மன்னன் பெரும் கொடிய நரகத்துக்கு போகணும்.
அதுக்கு என்ன பண்ணா அடியார்களுக்கு இடர் ஏற்படுத்தணும். இப்ப அடியார்களுக்கு இடர் ஏற்படுத்தணும். அப்பதான் அவன் கொடிய நரகத்துக்கு போகணும். அதுக்காக அவன் என்ன பண்ணான், அங்க சிவனேன்னு கண்ணநாட்டில் இருந்திருப்பானா, அங்கிருந்து எங்க வந்தான், தமிழ்நாட்டுக்கு வந்தான், மதுரையம்பதிக்கு வந்தான். அதனால அவன் என்ன பண்ணான், கொடும் செயல்கள் செய்தான். அவன் இப்ப எங்க போகணும், கொடிய நரகத்துக்கு போகணும். இந்த ஆன்மா எங்க போகணும்னு சாமி முடிவு பண்ணிட்டாரு. அப்பவே முடிவு பண்ணது இவன் கொடிய நரகத்துக்கு போகணும். அப்ப எங்க போனா போக முடியும்னா, தமிழ்நாடு மதுரையம்பதிக்கு போனீனா நீ மூர்த்தி நாயனான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு இடைஞ்சல் பண்ணினா நீ ஆட்டோமேட்டிக்கா கொடி நரகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால கொண்டு வந்து இங்க அவரை போட்டார். இப்ப அவருக்கு இப்பதான் அந்த கரெக்டா பொறுத்துக்கும் அந்த பாடம். அவருக்குள்ளபடி ஈசன் அருளாலே அவரை கொண்டு ஏற்றுமானால் அவரை நல்லார் கொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சே, எல்லாம் சிவன் செயல் என்று என். சரியா? அப்ப இவர் என்ன பண்றாருங்க, அங்க மன்னன் தன் நாளும் முடிஞ்சாச்சு, அவர் முடிஞ்சிட்டார். சங்கரன் சார்பிலோர்க்கு, சங்கரன் பாருங்க, சங்கரன் சார்பு இலோர்க்கு, சிவபெருமானுடைய சார்பு இல்லாதவங்களுக்கு மின்னாம் என நீட்டியமை நிலையாமை வெல்ல. மின்னாம் அப்படிங்கிறார். மின்னாம்னா மின்னமான மெய் என்று யாக்கையின் கால அளவு மின்னல் போன்றவை. இந்த யாக்கையோட கால அளவு எப்படிங்க, மின்னல் வந்துட்டு போற மாதிரி தான் நம்மளுடைய பிறகு. இந்த ஒரு மின்னல் அப்படி படின்னு வந்துட்டு போகும், அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த மின்னல் எப்படி தோன்றி, இப்ப இடம் எனக்கு தெரியல, எங்க வானம் தெரியல, ஒரு மின்னல் வரும் அப்புறம் போச்சு. நாமளும் அப்படித்தான். இன்னும் நம்ம இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அதிகபட்சம் இன்னைக்கு 16 நாள் இல்லை ஒரு வருஷம். அந்த வருஷ திதி வரைக்கும் ஏதோ நினச்சி கொஞ்சம் விட்டலாம். முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணோம், யாரு பண்ணோம், எது பண்ணோம் எல்லாம் தெரியும், மறைஞ்சிடும். அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கள தேடிட்டு போயிடுவாங்க, நம்மளே மறந்துடுவாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய தியாகிகள் எல்லாம் மறந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இவ்வளோ சுதந்திரம் பேசுகிறோம், சுதந்திரமாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை ஆயிரம் பேர் எவ்வளோ உயிரை கொடுத்தவங்கலாம் மறந்துட்டோம். மறந்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோம்னா, நாம் தான் இந்த உலகத்தில் நிலையாக வாழ்வோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நாளைக்கு விழிந்தால் தெரியும் நாம் எத்தனை பேர் இருக்கிறோம், இல்லையா? அப்படிப்பட்டது மின்னாம் என நீட்டிய மெய்நிலையாமை வெல்ல. இப்போ எங்கே இது என்ன ஆயிடுச்சு, நிலையாமை வென்று விட்டது. மெய் நிலையாமைனா இந்த உடம்பு நிலையா இல்லை அப்படிங்கிறது எது வென்று நின்றது என்ற அளவிலே இன்றைய வகுப்பானது நிறைவு பெறுகிறது. 24வது பாடல். அடுத்தது சுவாமி முடிசூடுவார், மூர்த்தி நாயனார் முடிசூடுவார். இவர் இன்னும் ஒரு 3 பாடல் இவருடைய அந்த இலவு செயல்கள் எல்லாம் சொல்லப்பட்டு பிறகு மூர்த்தி நாயனார் நமக்கு முடிசூடுவார். நாம் செய்த வினைப்பயன் காரணமாக நமக்கு மூர்த்தி நாயனாருடைய முடிசூடும் நிகழ்வு கேட்பதற்கு 3 வாரங்கள் நாம் தவம் இருக்கணும். 3 வாரங்கள் நாம் தவம் இருக்கணும். அடுத்த வாரம் திருத்தல யாத்திரையும், அதற்கு அடுத்த 2 வாரங்கள் நம் பெருமானுக்கு திருத்தேர் உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெற இருக்கும். அந்த விழாக்கள் எல்லாமே முடிந்தளவு நாம் எவ்வளவு இந்த விழாக்குழுவுக்கும் கோயிலுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமோ கொடுத்து அவர்களோடு இணைந்து அந்த விழாக்கள் எல்லாம் சிறப்பாக கலந்து கொண்டு தேர் இழுக்கும் பொழுது நம் வகுப்புக்கு வரக்கூடிய அன்பர்கள் நாம் நஞ்சுண்டா நீலகண்டா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் அளவுக்கு தாங்கள் தயாரிச்சுக்கணும். அதனை தயார்படுத்திங்க. வரும் பொழுது தேர் இருக்கும் பொழுது இந்த ஆன்னு கத்துறதெல்லாம் நாம் விட்டுட்டு நாம் என்ன பண்ணணும், நஞ்சுண்டா வாய் விட்டு சொல்லணும். நஞ்சுண்டா நீலகண்டா அப்படின்னு கூப்பிட்டா சுவாமி எங்க இருக்கணும், கைலாயத்துல இருந்து ஆஹா நம்ம மக்கள் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா கூப்பிடுறாங்களேன்னு சுவாமி நம்ம அந்த திருத்தேருக்கு வந்துடுற அளவுக்கு நம்மளுடைய கோஷம் நிற்க வேண்டும். நஞ்சுண்டா அப்படின்னாலும் எப்படி ஆரூரா அப்படின்னா அப்படியே தியாகேசாங்கிற மாதிரி நஞ்சுண்டா அப்படின்னா நீலகண்டா அப்படின்னு வரணும். இது நாம் இப்பொழுது சொல்வதற்கு உங்களுக்கு கூச்சமாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னும் சொல்ல 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 இது இடைப்பாடி நகர் முழுக்குமல்ல உலகம் முழுக்க ஒழிக்கும். நஞ்சுண்டா நீலகண்டாங்கிறது உங்களுக்கு இப்பொழுதுக்கு அப்படி இருக்கலாம். நீங்கள் சொல்லி பழகுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் வாயில் வர ஆரம்பிச்சிடும். வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா இடர்களையும் நீக்கும். ஏன்னா நீலகண்டம் என்பது நீங்கள் பலமுறை சிவாய நம சொல்வதற்கு சமமானது திருநீலகண்டம்.
அவருடைய சுவாமியோட பெருமை தான் நம்ம பேசுகிறோம். இது நாம் சொல்லி அடியன்னு சொல்கிறேங்கிறதுக்காக இல்லை. நஞ்சுண்டன் நம்ம சுவாமியோட பெயர். நஞ்சுண்டா நீலகண்டா, நஞ்சுண்டதுனால உன்னுடைய கண்டம் என்ன ஆயிடுச்சு? நீளமாயிடுச்சு. அதனால நஞ்சுண்ட நீளமாயிடுச்சுப்பா. நஞ்சுண்டா நீலகண்டான்னு அந்த 2 வார்த்தையால, மந்திரத்தினால, வார்த்தைன்னு சொல்லக்கூடாது, மந்திரத்தினால இறைவனுடைய பெருமையை நம்ம பேசுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆகவே அன்பர் பெருமக்கள் திருத்தேர் வரும் பொழுது முழுவதுமாக அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி உற்சவ திருமேனி போகும் பொழுது குறைந்தபட்சம் நம்ம ஆலயம் வாசல்லையாவது சுவாமியை நிறுத்தி நம்ம அந்த உற்சவ சகடையெல்லாம் ஏற்றுவாங்க. ஏற்றும் பொழுது அப்பொழுதாவது இருந்து அவ்விடத்தில் ஏதேனும் ஒரு தேவார பாடலை பாடி பிறகு கூட நீங்கள், ஏன்னா நம்ம இரவு நேரம் அதிகமாக இருக்க முடியாதுங்கிறோம், வீட்டுக்கு போயிடணும். ஒரு 10 மணி 9 மணிக்கு 8 மணிக்கு 8:30க்குள்ளே ஏற்றிடுவாங்க. 8:30 9 மணிக்குள்ளே நடந்துடும். முடிஞ்ச அளவுக்கு நேரமாக நடக்கும். அதில் நம்ம நண்பர்கள் இருந்து அந்த நிகழ்வுகளை எல்லாம் முடிஞ்ச அளவு திருமுறை பாராயணம் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி தேருக்கு பின்பாக இருந்து திருமுறை பாராயணம் உண்டு. தினைக்கும் திருமுறை பாராயணம் செய்து கொண்டு வர அளவுக்கு பாருங்கள். கைலாயவாதியம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நாளை இந்த 2 நாளில் ரெடி ஆகிடும். அது வாசிக்கக்கூடிய ஆர்வமுள்ள நண்பர்களும் அந்த இசைக்கருவிகளும் எடுத்து வாசிக்கலாம். இதெல்லாம் நம் திருத்தேரில் நடக்கக்கூடிய நிகழ்வு. அடுத்த வாரம் நமது திருத்தல யாத்திரை பெருமான் கருணையினால சோழ நாட்டில் 2வது கட்டமாக 2ஆம் தல யாத்திரை தொடங்குது. வாய்ப்புள்ள அடியார் பெருமக்கள் பொருளாதாரம் முன்னப்பின் இருக்குதுங்க. ஆனாலும் அவர்களும் இந்த திருத்தல யாத்திரையில் கலந்து கொள்ள நாளைக்குள் அடியனை தொடர்பு கொண்டு அல்லது நமது பூஜா ஸ்டோரில் சொல்லியோ நீங்கள் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டுகொள்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட அன்றுளார் அடியாரவான் என்றதெங்கும் நிலவி உலகளா வான் நிகழ்வளாது வேக மணிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக கற்றவம் வெல்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக மேன்மைகள் சைவ நீதி பார்வதி பதை சிவனி போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி.